Audio, video both are clear now, right? ரெண்டுமே கிளியரா இருக்கு இல்லையா? Yes, ஸோ sir. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மந்த்லேருந்து கொஞ்சம் எல்லாமே வந்து என் சைட்லேருந்து கரெக்டாக இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மந்த் டெக்னிக்கலில் 3 சப்ஜெக்ட் முடிக்கிறதா வந்து நேற்று வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் 3 சப்ஜெக்ட்டுமே நான் இல்லை. ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு ஹைட்ராலஜி இரிகேஷன், இது நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஆர்சிசி உங்களுக்கு திவ்யா மேம் எடுப்பாங்க. ஆப்டிடியூட் எடுத்தால் அதே மேம் தான். அவங்க வந்து மேஜராக வந்து ஸ்ட்ரக்சரல் தான் எம்இ பண்ண ஒரு கேண்டிடேட். ரொம்ப சீனியரான ஒரு ஆள் தான் உங்களுக்காக ஆர்சிசி எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபீட்பேக்கை எனக்கு உடனே சொல்லிவிடுங்க, அது எதுவாக இருந்தாலும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஸ்ரீராம் சார் எடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்படி பேரலாக ஒரு 3 சப்ஜெக்ட் போகிறதுனால 3 சப்ஜெக்ட்டுமே வந்து நியூ சப்ஜெக்ட் இந்த மந்தில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மந்த்லேயே வந்து அந்த 3 சப்ஜெக்டையும் நம்மளால் வந்து முடிச்சிட முடியும், ஓகேவா? ஸோ 3 சப்ஜெக்ட் என்னென்னு சொல்கிறேன். ஆர்சிசி, ஸ்டீலு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலஜி, இரிகேஷன்ஸ், இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து டெக்னிக்கலை பொறுத்தவரையும். ஜிஎஸை பொறுத்தவரையும் வந்து ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருக்கு. ஐஎன்எம் அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இதை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த மார்ச் மாதம் இது எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிறோம். 5am கிளப் வந்து புதன்கிழமைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5am கிளப்பு யாருமே வந்து வரல, ஃபேக்கல்ட்டி, நான் மட்டும்தான். அதனால் 5am கிளப்பில் முழுக்க முழுக்க நம்ம பார்த்த சப்ஜெக்டையே வந்து மல்டிபிள் ரிவிஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம், ஓகேவா? வித் எம்சிக்யூவோட. ஸோ இது வந்து பிளான் இதுபடி போகும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ எடுத்தோன்னே கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் ட்ராக்கர். இந்த சப்ஜெக்ட் ட்ராக்கரில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கான ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன்ஜினியரிங்கில் ஸோ என்டையர் கண்டென்ட்டுமே நம்ம வந்து எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ டாபிக் வைஸ் நம்ம வந்து பிரிச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ டாபிக் வைஸ் பிரிக்கும்போது டோட்டலாக வந்து 19 டாபிக்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் இதுக்கான அர்த்தம் என்னென்னா மினிமம் வந்து 19 கிளாஸஸ் ஆகுது தேவைப்படும். இதுதான் வந்து என்னென்னா நான் சொல்லக்கூடிய அர்த்தங்கள், ஓகே? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிசிசி அப்படின்னு போட்டுக்கிறது எல்லாமே காமன் ஃபார் ஜேடிஓ ஆஸ் வெல் அஸ் ஏஇ அண்ட் ஏஏஏன்னு போட்டுக்கிறது எல்லாமே வந்து ஏஇக்கு மட்டும் யூஸ் ஆகும். அண்ட் தென் ஏஇ மட்டும், அதாவது இது வந்து ஜேடிஓக்கும் வராது. இதுதான் இதுக்கான அர்த்தம். ஃப்ளட் ரூட்டிங், இரிகேஷன்ஸ் அண்ட் இட் மெத்தட், அப்புறம் சாயில் மாய்ஸ்டர் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப், டிசைன் ஆஃப் அலுவியல் கனால், இதெல்லாம் வந்து வெறும் ஏஇக்கு மட்டும்தான் வந்து வரும். இது வந்து சப்ஜெக்டுக்கான பிளான். இன் சிமிலர் வே வந்து உங்களுக்கு ஆர்சிசி எத்தனை மணி நேரத்தில் வந்து என்னென்னா முடிப்போம், அதுக்கான பிளானுமே வந்து மேம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து 36 ஹவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 36 இது ஓகேவா? கரெக்டாக வந்து நான் பார்த்துட்டு நான் வந்து கொடுக்குறேன். அதுவுமே வந்து என்னென்னா லிட்ரலி ஒரு 17 கிளாஸ் வந்து வேணும். ஈச் கிளாஸ் வந்து 2 ஹவர்ஸ், ஓகேவா? ஸ்டீலுக்கும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து என்னென்னா கிளாஸஸ் வந்து இருக்கும். மார்ச் மந்த் இது, அதாவது ஒரு டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி முடித்த சப்ஜெக்ட் நான் முடித்தது இது தானே, எது சாயில் மெக்கானிக்ஸ் தானே. ஸோ ஆல்ரெடி முடித்த சப்ஜெக்டை வந்து என்னென்னா தரவு பண்ணிவிடுங்க. யார் முடிச்சிருந்தாலும் வெப்சைட் ஆக்சஸ் பாதி பேர் கொடுத்துருப்பேன், மீதி பேர் கொடுக்கல. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் என்ன எது பார்த்துட்டு நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறேன், ஓகேவா? மறுபடியும் இன்றைக்கி நாளைக்கு வெப்சைட் ஆக்சஸ் எல்லாருக்கும் வந்து கிடச்சிடும். ஆப் தனி, வெப்சைட் தனி. வெப்சைட் ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் வந்து நிறைய இருக்கும், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே. இதில் முதல்ல வந்து நான் வந்து டீகோட் பண்ணி முடிச்சிடறேன். என்ன நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். சம்திங் நீங்கள் வந்து ஃப்ளூயிட் எடுத்தாலே வந்து அது வந்து லிக்விட் அண்ட் கேஸ், இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம வந்து ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தண்ணி, காற்று ரெண்டுமே வந்து என்னென்னா ஃப்ளூயிடில் தான் வந்து சேரும். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது வந்து பேசிக்ஸான சில ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்னென்னா டென்சிட்டினா என்ன, விஸ்காசிட்டினா என்ன, இது போல் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் வந்து கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறாங்க, ஓகேவா? அது வந்து சம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் தான் அடுத்தது வந்து என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே வந்து போக முடியும். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சம்திங் நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் பொழுது அந்த ஃபோர்ஸுக்கு அந்த ஒரு மெட்டீரியல் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா தட் இஸ் என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி. அது வேற. பேசிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னென்னா அது இயல்பாகவே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மனுஷனை பற்றி டிஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க இப்படிப்பா அப்படிப்பான்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். பட்
ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, என்னதான் இப்படிப்பா அப்படிப்பான்னு சொன்னாலும், ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அவங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் எப்படி இருக்கு, அவங்களுடைய அந்த ஒரு ஆளுமை திறனை நம்ம வந்து பார்க்குறோம்ல, அந்த இடத்துல அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அதுதான் என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி போல நம்ம வந்து இங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் அடுத்தது அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ்ல ரொம்ப முக்கியமானது பிரஷர் தான். அந்த பிரஷரை எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இங்க பிரஷர் அண்ட் இட்ஸ் மெஷர்மென்ட் அப்படின்ற ஒரு டாபிக்கா வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன் பத்தி பேசியிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்? ஸ்டாட்டிக்ஸ்னாலே வந்து நிலையா நிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோனா தண்ணின்னு அர்த்தம். தண்ணி நிலையா இருக்கும் பொழுது, அதனால எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. டேம்ல தண்ணி நிலையா நிக்குது. அப்ப அந்த டேமுடைய கேட்ல, ஸ்லூயிஸ் கேட்ல எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு ரெஸ்டிங் வாட்டர் பாடினால அங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது. அதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன்ஸ்க்கான அர்த்தம் என்னன்னா, பயான்சி இஸ் நத்திங் பட் நீங்க ஒரு கல்ல வந்து நீங்க வந்து பூமிக்கு மேல தூக்குறதும், கடலுக்கு அடியிலயோ, இல்ல தண்ணிக்கு அடியிலயோ அதே கல்ல வந்து தூக்குறதும் ஒண்ணும் கிடையாது. ஸோ சம்திங் வந்து அங்க தூக்கும்பொழுது நமக்கு வந்து அது வந்து லேசா தெரியும். இலகுவா வந்து தெரியும். அப்ப அகைன்ஸ்ட் த கிராவிட்டி நீங்க வந்து ஒரு பொருள வந்து தூக்குறீங்க. ஓகேவா? அகைன்ஸ்ட் த கிராவிட்டி. கிராவிட்டி அப்படின்றது கீழ் நோக்கி வந்து ஆக்ட் ஆகுது. அதுதான் வெயிட்டா வந்து மாறுது. அகைன்ஸ்ட் த கிராவிட்டி நீங்க வந்து தூக்குறீங்க. அது அகைன்ஸ்ட் த கிராவிட்டி நீங்க வந்து தூக்கும் பொழுது, அப்ப அ தண்ணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் வந்து அகைன்ஸ்ட் த கிராவிட்டி வேலை செய்யல. அங்க பயான்சி அப்படின்ற ஃபோர்ஸுமே வந்து கிராவிட்டிக்கு அகைன்ஸ்ட்டா வேலை செய்யுது. அப்ப நீங்க தூக்கும்போது வெயிட் கம்மியா தெரியும். ஏன்னா, நீங்க மட்டும் வந்து அங்க ஃபோர்ஸ் வந்து குடுக்கல. பயான்சி ஃபோர்ஸும் வந்து அங்க ஆக்ட் ஆகுது. அதான் வந்து இங்க பயான்சின்னு சொல்றாங்க. ஃப்ளோட்டேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கப்பல்லாம் வந்து கடல்ல வந்து மிதக்குது. ஈவன் அது இரும்பா இருந்தாலும் மிதக்குது அப்படின்னா, அப்ப அது மிதக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது? என்ன பிரின்சிபல் வந்து யூஸ் ஆகுது? அதான் வந்து என்னன்னா ஃப்ளோட்டேஷன்ஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். அதாவது ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 டாபிக் வந்து இருக்கு. காமன் டாபிக். நீங்க டைனமிக்ஸ பொறுத்தவரையும், இல்ல கைனமேட்டிக்ஸ பொறுத்தவரையும் 2த்துலயுமே வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும். ஃப்ளூயிடுக்கு மூவ்மெண்ட் வந்து என்னன்னா இருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கான மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கன்சிடரிங் ஃபோர்ஸ், வித் கன்சிடரிங் ஃபோர்ஸ். நீங்க ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. அதுக்கு காரணமா இருக்கிற ஃபோர்ஸ நம்ம கன்சிடர் பண்றோம். அதான் வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ பொறுத்தவரையும் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோமெண்ட் வந்து இருக்கு. பட் அதுக்கு காரணமான ஃபோர்ஸ நம்ம வந்து என்னன்னா கன்சிடர் பண்ணல. அதுதான் வந்து ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ். நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? அப்ப டைனமிக் அண்ட் கைனமேட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த ஃப்ளோக்கு ரீசனா இருக்கிற ஃபோர்ஸ கன்சிடர் பண்ணோம்னா டைனமிக். கன்சிடர் பண்ணலன்னா கைனமேட்டிக். ஃபோர்ஸ கன்சிடர் பண்ணணும். ஃபோர்ஸ கன்சிடர் பண்ணல. அவ்வளவுதான். அதாவது சடனா வந்து என்னன்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து பார்க்கும்போது ஒரு பையன் சிரிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ். ஏன்? நீங்க சிரிப்பு மட்டும் தான் பார்க்குறீங்க. சிரிப்புக்கு காரணமா வேற ஒருத்தன் ஜோக் சொல்லியிருப்பான். அவன நீங்க கன்சிடர் பண்ணல. நீங்க மூவ்மெண்ட்ட பத்தி தான் பார்க்குறீங்க. மூவ்மெண்ட்க்கு காரணமான ஃபோர்ஸ வந்து நீங்க கன்சிடர் பண்ணல. கைனமேட்டிக்ஸ். டைனமிக்னா என்ன? சிரிக்கிறான். சிரிப்புக்கு காரணமா பக்கத்துல ஒருத்தன் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான். 2 பேருக்கும் பனிஷ்மென்ட் குடுக்குறீங்க. தட் மீன்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. 2த்தையும் கன்சிடர் பண்றீங்க. அதுதான் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஓகே. அண்ட் தென் லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோல 2மே வந்து ரொம்ப முக்கியம். லேமினார் அப்படின்றது தண்ணி வந்து லேயர் பை லேயரா வந்து போகிற ஒரு சென்ஸ வந்து சொல்றாங்க. டர்புலன்ட் அப்படின்றது தண்ணி வந்து லேயர் பை லேயரா போகல. உண்மையாவே தண்ணி லேயர் பை லேயரா போகுமா? ஆமா, லேயர் பை லேயரா போகும். அடியில இருக்கக்கூடிய தண்ணிய விட மேல இருக்கிற தண்ணி ரொம்ப ஸ்பீடா வந்து போகும். அதான் வந்து என்னன்னா, அப்ப அப்ப அடியில இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஸ்லோவா போகும். அதுக்கு அடியில ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போகும். அப்ப லேயர் பை லேயரா தான் போகும். அந்த லேயர் பை லேயர் ஒரு லேயர் இன்னொரு லேயரோட வந்து இன்டர்மிக்ஸ் ஆகலன்னா லேமினார். ஒரு இங்க வந்து தெளிக்கிறீங்க, ரத்தத்த தெளிக்கிறீங்க. அந்த இங்க் போற பாதை தெளிவா தெரியுதுன்னா லேமினார். நீங்க இங்க் தெளிச்ச அடுத்த செகண்டே வந்து அந்த ப்ளூ வந்து என்னன்னா ஃபுல்லா மிங்கிள் ஆகுது. ரெட் ஃபுல்லா மிங்கிள் ஆகுதுன்னா தட் இஸ் டர்புலன்ட். இட் மீன்ஸ் ஒரு லேயர் ஆஃப் வாட்டர் இன்னொரு லேயர் ஆஃப் வாட்டரோட இன்டர்மிக்ஸ் ஆகுது. தட் இஸ் டர்புலன்ட். ஓகேவா? அண்ட் தென் ஃப்ளோ த்ரூ பைப். நீங்க பைப் பொறுத்தவரையும் அந்த பைப் வழியா தண்ணி ஃப்ளோ ஆகும்பொழுது, அந்த பைப்ல எவ்வளோ லாஸஸ் வந்து இருக்கு. மேஜர் லாஸஸ் அண்ட் மைனர் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். பட் இந்த மேஜர் லாஸஸ், மைனர் லாஸஸ்லாம் பார்க்கணும்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன பத்தி தெரியணும். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன பத்தி தெரியணும்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ பத்தி தெரியணும். அவ்வளோதான். அப்ப பைப் வழியா ஃப்ளோ நடக்கும்போது என்னென்ன லாஸஸ் இருக்கு. அதுதான் வந்து என்னன்னா 7வது டாபிக்கா நீங்க வந்து பார்ப்பீங்க. 8த் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்சஸ் அண்ட் வியர்ஸ். நாட்சஸ் அண்ட் வியர்ஸ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நாட்சஸ் அண்ட் வியர்ஸா இருக்கட்டும்,
ஆரிஃபீஸ் அண்ட் மவுத் பீஸாக இருக்கட்டும், போத் 2 டாபிக்ஸுமே 8 அண்ட் 9 2 டாபிக்ஸுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டிஸ்சார்ஜ் மெஷர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? அது டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருக்கும், அதை வந்து என்னன்னா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒன்று ஓப்பன் சேனல் ஃப்ளோ, இன்னொன்று க்ளோஸ் சேனலில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ தான். ஓகேவா? க்ளோஸ் சேனலில் டிஸ்சார்ஜை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக பெர்னாலிஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபேஸ் மீட்டர் இது போல எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும். பட் இந்த வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபேஸ் மீட்டர், டிஸ்சார்ஜ் மெஷர்மெண்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. ஓகேவா? பட் இது இப்போ நம்ம வந்து பார்க்குற நாச்சஸ் அண்ட் வியர்ஸ். டிஸ்சார்ஜ்னா என்ன சார்? ஒரு செகண்டில் எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் அந்த இடத்த விட்டு வெளியே வருது, இதான் வந்து டிஸ்சார்ஜ் சிம்பிளாக. ஓகேவா? அப்போ அந்த டிஸ்சார்ஜ் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஓப்பன் சேனல் ஃப்ளோனா என்ன? அட்மாஸ்பியரோட அந்த தண்ணியுடைய வாட்டர் பாடி கான்டாக்டில் இருந்ததுன்னா தட் இஸ் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. தட் ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது, அதில் டிஸ்சார்ஜ் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது தான் இந்த நாச்சஸ் அண்ட் வியர்ஸில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று. அண்ட் தென் பம்பு. ஸோ பம்ப் அப்படின்றது வந்து ஒரு வகையான ஒரு ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட் தான். பம்ப் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலிருந்து மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு மெக்கானிசத்தோட தண்ணியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான் இந்த பம்ப்பு. தென் ஃப்ளோ த்ரோ சேனல். நீங்கள் வந்து இந்த ஃப்ளோ த்ரோ சேனலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் சேனல் ஃப்ளோவை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஓப்பன் சேனல் ஃப்ளோ ஒரே ஒரு டாபிக். பட் இந்த ஒரு டாப்பிக்கை நடத்துறதுக்கு 6 ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து மினிமம் டைம்ஸ் வந்து தேவை. நம்ம வந்து பார்க்கணும், படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? அண்ட் தென் கிரவுண்ட் வாட்டர் ஹைட்ராலஜி. இந்த கிரவுண்ட் வாட்டர் ஹைட்ராலஜியை பொறுத்தவரையும் கிரவுண்ட் தண்ணிக்குள்ள, அதாவது இது வந்து என்னன்னா 2 விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று ஹைட்ராலஜி, இன்னொன்று இரிகேஷன்ஸ். ஓகேவா? ஹைட்ராலஜி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ஹைட்ராலஜி அண்ட் ஹைட்ராலஜி. கிரவுண்ட் வாட்டர் ஹைட்ராலஜியில் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் அந்த தண்ணி தான் ஊற்று தண்ணியாக மாறுது, அந்த தண்ணி தான் கிணத்து தண்ணியாக மாறுது. அதை வச்சு பேசுறது கிரவுண்ட் வாட்டர் ஹைட்ராலஜி. அதில் வந்து அக்கிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணியை ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு லேயருக்கு பேர் அக்கிஃபயர். அது கன்ஃபைன்ட் அக்கிஃபயர், அன்கன்ஃபைன்ட் அக்கிஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய கேட்டகரி இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுலேருந்து டிஸ்சார்ஜை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எவ்ரிதிங் வில் டன். ஓகேவா? இந்த ஒரு சாப்டரில். அதுக்கப்புறம் அதுக்கு அடியில் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஹைட்ராலஜி, அதுக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? தட் இஸ் ஹைட்ராலஜி அப்படின்றது இஸ் சிம்பிளி நத்திங் பட் நீங்கள் வந்து மழை பெய்யுது இல்லையா? மழை பெய்கிற சைக்கிளில் ஒவ்வொரு டேர்மும் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் மழை பெய்யறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெசிபிடேஷன் சொல்லுவோம். அப்போ அந்த ப்ரெசிபிடேஷனை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் மழை பெய்ஞ்ச உடனே அந்த தண்ணி வந்து போகுது இல்லையா? அது வந்து என்னென்னா ஓடுது, ரன் ஆஃப். அப்போ ரன் ஆஃப் பற்றி பார்ப்போம். அண்ட் தென் அது இன்ஃபில்ட்ரேஷன் ஆகும் இல்லையா? பூமிக்குள்ளே போகும் இல்லையா? இன்ஃபில்ட்ரேஷனை பற்றி பார்ப்போம். ரன் ஆஃப்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அதை கால்குலேட் பண்ணுறது எப்படி. அண்ட் தென் அந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தண்ணி வந்து மேலே எவாப்ரேட் ஆகும் இல்லையா? தட் எவாப்ரேஷனை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கும், அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். எவ்ரிதிங் அந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளில் இருக்கிற ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்மையும் நம்ம வந்து என்னென்னா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஹைட்ராலஜியில் முக்கியமாக நீங்கள் மொத்தமாக படிக்கிறது அதுதான். அந்த இரிகேஷனை பொறுத்தவரை என்னென்னா தண்ணி ஓகே, நம்ம வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வானத்துலேருந்து வருது, மழையாக வருது, இதை பற்றி பார்க்கறது ஹைட்ராலஜி. இரிகேஷன் அப்படின்றது என்ன? ஆர்டிஃபிஷியல் சப்ளை ஆஃப் வாட்டர் டு தி பிளான்ட். நீங்கள் வந்து விவசாயம்னாலே வந்து அது ஆர்டிஃபிஷியல் தான், அது வந்து நேச்சுரல் வந்து கிடையாது. அப்போ அந்த விவசாயத்துக்கு தண்ணியை வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறீங்களா? தட் இஸ் இரிகேஷன். ஓகேவா? அக்ரிகல்ச்சரில் தண்ணியை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, இரிகேஷன் தான். அந்த இரிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட் வந்து இருக்குது, எப்பப்பெல்லாம் வந்து தண்ணி தேவைப்படும், அந்த இரிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, அந்த ஸ்ட்ரக்சரில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கெனால் தான். அந்த கெனாலை எப்படி டிசைன் பண்ணுவீங்க? ஓகேவா? அந்த இரிகேஷனில் வந்து நிறைய ப்ராப்ளமும் நடக்கும். அந்த தண்ணி வந்து ரொம்ப தேங்கி போச்சுன்னா அந்த மண்ணுடைய தன்மை வந்து மாறிடும். ஸோ அதை பற்றி பார்க்கறது சாப்டர் 19. ஸோ என்டையராக இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஓகேவா? நான் சொல்கிறேன், இட்ஸ் எ நியூ சான்ஸ். நான் இதுவரை எதுவும் படிக்கலை. இந்த மந்த்லேருந்து தான் நான் படிக்க போகிறேன், மார்ச்லேருந்து. மொதல் விஷயமா நடத்த படிக்கிறதுன்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன், ஒய்சிடி புக்கு அதுதான் உங்களுடைய காட்ஃபாதர். நான் என்ன தான் இப்போ சாப்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து நடத்தினாலும் கூட உங்களுக்கு வந்து என்னென்னா ஒய்சிடி புக்கை வந்து நீங்கள் வந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேவா? அன்ஃபார்ச்சுனேட்லி புக்கு ரெடி ஆகிட்டே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் இன்னும் வந்து அதிகமாக வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு அந்த புக்கு கையில் கிடைச்ச உடனே அந்த புக்கை வந்து ரீகால் மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேங்க்கும் மைண்ட் மேப் புக்கும். மைண்ட் மேப் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ என் கையில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கான மைண்ட் மேப் தான். இது இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இல்லையா, இந்த சாப்டருக்கான மைண்ட் மேப் தான். ஓகேவா, என்டையர் மைண்ட் மேப் புக்கு ரெடியாக இருக்குது. பட் அதை பிரிண்ட் போட்டு கொடுக்கும்போது கூட சேர்த்து கொஸ்டின் பேங்க்கும் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட். ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 30 days வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வரையும் இருக்கக்கூடிய சோர்சஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தரவாக படிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இதை வந்து சாப்டரை வந்து சப்ஜெக்டை வந்து நம்ம சாப்டர் வைஸ் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். மைண்டுக்குள்ளே ஏற்ற வேண்டியது ஒன்று தான். ஃப்ளூயிடுக்கான ப்ராப்பர்ட்டி, ப்ரெஷர், ஹைட்ரோஸ்டாட்டிக்கு அண்ட் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்கு, ஃப்ளூயிட் கைனமேட்டிக்கு, வாட்டர், ஃப்ளோ த்ரூட் வாட்டர் இன் தி ஓப்பன் சேனல் அண்ட் க்ளோஸ் சேனல். க்ளோஸ் சேனல் தான் வந்து பைப் ஃப்ளோவில் லாஸஸை பற்றி பார்ப்போம். ஓப்பன் சேனலில் மெஷர்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் ஓப்பன் சேனல் ஃப்ளோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 6 hours கிளாஸஸ் வந்து இருக்குது. அதோட ஹைட்ராலஜி இருக்குது, அந்த இரிகேஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ஃப்ளூயிட் இவ்வளோ தான். ஓகேவா, அகெயின் இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். பிடிஎஃப்ல இருக்கிற 19 சாப்டரையும் கைப்பட எடுத்துங்க. இவர் டைம் ஸ்டார்ட் நவ். 19 சாப்டர். இப்போ ஃப்ளூயிடுக்கான நோட்ஸ் வந்து எடுத்துருப்பீங்க இல்லையா, ஸ்டார்டிங்கே 19 சாப்டரையும், அதாவது ஐ திங்க் ஸோ இந்த 19 சாப்டரையும் கைப்பட எழுதுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். குயிக்கா 19 சாப்டரையும் கைப்பட எழுதுங்க. நான் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த 19 சாப்டரையும் கைப்பட எழுதுங்க. கையில் பிடிஎஃப் இருக்கும், பார்த்து எழுதுங்க. 5 நிமிஷம் தான் டைமு, வேகமாக எழுதணும். இதான் சிலபஸ். குயிக்காக எழுதுங்க. இதை காட்டணுமா இல்லை உங்ககிட்ட இருக்கா? சரி சார், நோ. நான் பேசுறது புரியுதா? எஸ் சார், காமிக்கணுமா? ரைட், காமிச்சாச்சு. எழுதுங்க. இப்போ இந்த 19 சாப்டர்ஸையும் நம்ம வந்து படிக்கும்போது சாப்டர்ஸ் முடிய நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைண்ட் மேப்பையும் பார்க்க போகிறோம். ஓகேவா, மைண்ட் மேப் வந்து நலன் கருதி மற்ற ஃபேக்கல்ட்டிக்கெலாம் கொடுக்கல. இது ஈஸியாக சர்க்குலேட் ஆகக்கூடிய ஒன்றா மாறிடும். என்னோட சப்ஜெக்டில் மைண்ட் மேப் நான் கொடுக்குறேன். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு மைண்ட் மேப் 5 AM கிளப்பில் நான் வந்து சாஃப்ட் காப்பி வச்சு டீச் பண்ணுறேன். ஹார்ட் காப்பி 1 பிரிண்ட் போட்டுட்டுனா எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் அது கையில் போயிடும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் மைண்ட் மேப். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த 19 சாப்டரில் ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன்ஸ் இல்லாமல், இதில் வந்து ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன் சேர்க்கலை. ஓகேவா, ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன்ஸ் இல்லாமல் ஓப்பன் சேனல் ஃப்ளோ வரையும் சார் இதுதான் சார் வந்து இது வந்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் பண்ண மாட்டீங்கன்றதுக்காக தான் நாங்கள் உழைப்பை கொட்டி இதை வந்து நாங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ஒன்ஸ் வாட்டர் மார்க்லாம் போட்டு புக்காக மாற்றி உங்கள் கையில் கிடைக்கும் போது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் எதுக்கு காட்டுறேன்னா உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். என்டையர் இதுவும் 17 சாப்டரில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஹைட்ராலஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேவைப்படும். ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷனை நான் காட்டிடுறேன். ஜஸ்ட் இதை எழுதுங்க. பாம்பை காட்டுறாரு, பாம்பை வெளியே விட மாட்டாரே, குரலி வித்தியா அப்படின்ற மாதிரி எனக்கும் ஆசை தான் ரொம்ப சீக்கிரமாக இதை கொடுக்கணும்னு. பட் வந்து இதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கையில் கிடைக்கும் போது தான் இதோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்கள், அது முடிஞ்சிச்சு. அது அலைன்மெண்ட்டு ப்ளஸ் அந்த இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகேவா, வேறு எதுவும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன். ஸோ இதுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம், ரெடிலி அவைலபிள். ஓகே, ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷனுக்கு ஒரு 23 பேஜஸில் ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கிற ஒரு மைண்ட் மேப் வந்து ரெடியாக இருக்குது. இது மட்டுமே போதும். ரியலி ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்,
அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மேம். இது மட்டுமே வந்து என்எஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன், இது வந்து எஃப்எம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகே, சரி இது எழுதியாச்சா? எழுதியாச்சா? குயிக்காக எழுதுங்கம்மா. கட் ஆஃப் அனாலிசிஸ் நேற்று வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு, அதனால் பண்ணலை. இப்போ பிடிஎஃப் ரெடிலி அவைலபிளாக இருக்குது. ஃப்ளூயிடுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பேசிக்ஸாக சிலது நான் நடத்திட்டு ஒரு 11:15 11:30 போல் நான் வந்து கட் ஆஃப் அனாலிசிஸ் நான் போயிடுறேன். ஓகேவா, அதையும் பாருங்கள். ஜேடிஓக்கு என்ன மார்க் இருந்தால் நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி ஏஐக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்றது ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் கிடையாது, உங்கள் கூட உங்கள் சீனியருடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் வந்து அனாலிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா, எழுதியாச்சா? ஸோ ஒரு மைண்ட் செட் தான். நீங்கள் சிலபஸை வந்து பேராகிராஃபாக பார்க்குறத விட, அதை சப்ஜெக்டாக பார்க்குறத விட, அதை வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, டாப்பிக்காக வந்து பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஸோ என்டையர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலஜி, இரிகேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து 19 சாப்டர் தான்ப்பா, என்ன ஆகிட போகுது, 19 நாள் ஆக போகுது, அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஓகேவா, நீங்கள் படிக்கிறதுக்கு. நான் நடத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மைண்ட் மேப்பை பார்க்கும்போது யூ கேன் ஃபீல், அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வேணால் பாருங்களேன், நான் நடத்த அதுக்கான மைண்ட் மேப்பை வந்து உங்களுக்கு டீச் பண்ணும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மைண்ட் மேப் புக்கு உங்கள் கையில் வந்துடும் இந்த மந்தில். வந்ததுக்கப்புறமா முடித்த சப்ஜெக்டெல்லாம் மைண்ட் மேப் வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எல்லா ஃபேக்கல்ட்டியும் மைண்ட் மேப் வச்சு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் நான் சொல்லலை, அதனால் கேட்காதீங்க. உங்கள் கையில் மைண்ட் மேப் வந்துடும், வந்தோடனே பண்ணுங்கள். மேக்ஸிமம் 5 AM கிளப்பில் மற்ற சப்ஜெக்டுக்கான மைண்ட் மேப்பும் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, ஒய்சிடி புக்குக்கான லிங்க் ஆல்ரெடி குரூப்பில் அமைச்சிருப்பேன், அதை மறுபடியும் யாராவது ரீசென்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்காக. எழுதியாச்சா? ஃபினிஷ்டா? 19 டாப்பிக்கும் ஃபினிஷ்டா? கண்டென்ட்குள்ளே போயிடலாமா? எஸ், ஃப்ளூயிடுக்கான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 1 hour 1.25 மணி நேரத்தில் இதை வந்து முடிச்சிடலாம், டோன்ட் வரி. Now fluid mechanics, in this fluid mechanics நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், எப்போல்லாம் வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சாயில் மெக்கானிக்ஸ், ஓகேவா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், and then strength of material, and then engineering mechanics. எப்போல்லாம் மெக்குன்ற அந்த வார்த்தை இன்வால்வ் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். whenever ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஃபோர்ஸுக்கு அந்த ஒரு மெட்டீரியல் இல்லை அங்கே இருக்கக்கூடிய விஷயம் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறது, அவ்வளோதான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கான அர்த்தம். ஸோ ஃப்ளூயிட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, சாயில் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, இது என்ன இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்.
இப்போ இன்ஜினியரிங் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதா? நோவே. இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபார்ம் ஆகாத மெட்டீரியல் மேலே அல்லது ஃபிக்ஸடு மெட்டீரியல் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, தட் இஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இன்கேஸ் வந்து டிஃபார்ம் ஆகக்கூடிய மெட்டீரியல் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எல்லாமே வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு விஷயம் தான். ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்தவரையும் ரிஜிட் பாடினா அது டிஃபார்ம் ஆகாது. ரிஜிட் பாடி மேலே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. பட் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்தவரையும் அது வந்து டிஃபார்மபிள் பாடி ஆர் ஃப்ளெக்சிபிள் பாடி. இந்த ஃப்ளெக்சிபிள் பாடி மேலே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஓஎம் பொறுத்தவரையும். நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மேலே இப்போ ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேபி கேஸாகவும் இருக்கலாம் அண்ட் தென் லிக்விடாகவும் இருக்கலாம். கேஸ் அண்ட் லிக்விட் கம்பைன்லி கால்டு ஃப்ளூயிட். ஓகேவா? அப்போ அந்த ஃப்ளூயிட் மேலே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, தட் இஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் நீங்கள் வந்து 3 கேட்டகரியாக நீங்கள் வந்து பிரிப்பீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ். நான் எழுதிக்கிட்டே நோட் பண்ணுங்க, ரன்னிங் நோட் மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ். இப்படி நீங்கள் வந்து 3 வகையாக நீங்கள் வந்து பிரிப்பீங்க. ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ், கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வந்து பிரிப்பீங்க. சார் இந்த ஸ்டாட்டிக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோடைய பிஹேவியர், அதோடைய விஷயங்கள். இந்த கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து ஃப்ளூயிட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. பட் மூவ்மெண்ட்டுக்கு ரீசனாக இருக்கிற ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணுறோமா இல்லையா அதை பொறுத்து. டைனமிக்கில் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பட் கைனமேட்டிக்கில் வித்தவுட் கன்சிடரிங் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் வந்து மூவ்மெண்ட்டை மட்டுமே வந்து பார்க்குறீங்கன்னா தட் இஸ் கைனமேட்டிக்ஸ். இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம்? ஸ்டாட்டிக்ஸ், கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். The study of fluid at the rest state is called fluid statics. The study of fluid whenever it is in movement, okay, but where there is no force considered. Say example, there is no pressure force நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் கைனமேட்டிக்ஸ். In dynamicல வந்து பார்த்தீங்கன்னா the study of fluid whenever it is movement we are considering the pressure force. அப்போ இங்கே ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறது ப்ரெஷர் தான் சொல்கிறாங்களா? எஸ், ப்ரெஷர் தான் ஃபோர்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ப்ரெஷர் ஃபோர்ஸை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. புரியுதா? ஃப்ளூயிட்னா என்ன? லிக்விட், கேஸ் ரெண்டுமே வந்து சேர்த்து தான். லிக்விட் வந்து விசிபிள் ஆகும், ஓகேவா? பட் கேஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விசிபிள் நேச்சர் வந்து என்னென்னா கிடையாது. ஓகே, ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ளூயிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஃபார் கண்டினியூஸ்லி டிஃபார்ம் ஆகும், ஓகேவா? அப்போ இது வந்து எப்படி வந்து போகும் அப்படின்னா டிஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம முக்கியமாக வந்து பார்க்கறது சியர் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து இங்கே முக்கியமாக வந்து ஒரு டிசைடிங் க்ரைட்டீரியாவாக நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து கிரவுண்ட் லெவல், தண்ணியோடைய கிரவுண்ட் லெவல். இங்கே வந்து ரிவர் வந்து பாஸ் ஆகுது. ரிவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவரில் ஒரு குச்சி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே? அது எப்படி வந்து போகும்னா இப்படியே ட்ராவல் பண்ணாது. குச்சி இப்படியே ட்ராவல் பண்ணாது, இப்படியே அடிச்சுன்னு போகாது. இது எப்படி போகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சாயும், ஓகேவா? இப்படி சாயும், அதுக்கப்புறம் இப்படி சாயும், ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலி வந்து என்ன ஆகும்னா இப்படி ஃப்ளாட் ஆகிடும். அப்போ இப்படி சாயறதுக்கான அர்த்தம் என்ன? இங்கே இருக்கிற பொசிஷனில் வெலாசிட்டி அதிகம், அதனால தான் பட்டுன்னு சாயுது. வென் கம்பேர் டு திஸ், மேலே வெலாசிட்டி அதிகம், கீழே கம்பேர் பண்ணும்போது மேலே வெலாசிட்டி அதிகம், கீழே கம்பேர் பண்ணும்போது. அப்போ இதுக்கான அர்த்தம் என்னென்னா இந்த தண்ணியே லேயர் பை லேயராக தான் போகுது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நீங்கள் தண்ணியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். லேயர் பை லேயராக போகுது. அந்த லேயர் பை லேயரான மூமெண்ட்டில் மேலே இருக்கிற லேயருக்கான வெலாசிட்டி கொஞ்சம் அதிகம். எதை கம்பேர் பண்ணும்? கீழே இருக்கிறது. அப்போ சே எக்ஸாம்பிள் இது u அப்படின்னா இது u கிடையாது, u + du கொஞ்சம் அதிகம். சரி, இது u + duனா விச் இஸ் ஈக்குவல் டு u1 நான் வைக்கிறேன். அப்போ
இது u1 கிடையாது. u1 விட du டைம்ஸ் அதிகம் which is equal to u2ன்னு வைக்கிறேன். அப்போ இது u2 கிடையாது. u2 விட கொஞ்சம் அதிகம். ஓகேவா? நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? வெலாசிட்டி அப்படின்றது ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும் ஃப்ளூயிடை பொறுத்த வரையும். அது வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும்? மாறிட்டே வந்து போகும். மேலே இருக்கக்கூடிய லேயருக்கு வெலாசிட்டி வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து இருக்கும் இன் கம்பேர் டு கீழே லோயர் லெவலில் இருக்கக்கூடிய இது. அது வெலாசிட்டி ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். நான் மட்டும் ரேண்டமாக பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு 1 ஹவருக்குள்ளே 11 o'clock என்டையர் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டின் டாப் ஆஃப் மைண்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரொஃபைலை பார்க்குறீங்க. வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஃப்ரம் த பாட்டம் டு டாப். பட் அது எந்த மேனருக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பேரபோலிக் மேனருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இங்கே விட அங்கே அதிகம் தான். திஸ் இஸ் 0, இங்கே u. அப்போ இது கொஞ்சம் அதிகம் பாருங்கள், கொஞ்சம் அதிகம் பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் அதிகம் பாருங்கள். அந்த அதிகமானதெல்லாம் நான் வந்து ஷேட் பண்ணுறேன். இது இப்படி நான் ஹிட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு இது ஈக்குவல், பட் இது அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ வெலாசிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா பேரபோலிக் டேர்மில் இன்க்ரீஸ் ஆகுது. நாட் ஏ லீனியராக அது வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சாலிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாலிடாக ஒரு பொருள் இருக்குது. இந்த சாலிட் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் டீஃபார்ம். நிச்சயமாக இது டீஃபார்ம் ஆகும். இப்படி டீஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை வந்து என்னென்னா உருவாக்கும். டீட்டா அப்படின்ற ஒரு ஆங்கிளை வந்து உருவாக்கும். நீங்கள் சாலிட் மேலே நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா தட் ஃபோர்ஸ் இஸ் சியர் ஃபோர்ஸ். ஓகேவா? நான் அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா சியர் ஃபோர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? பட் இது வந்து ஒரு டீஃபர்மேஷன், ஒரு ஆங்கிளை வந்து உருவாக்குது இல்லையா? அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் நான் சொல்கிறேன். என்ன ஸ்ட்ரெயின் அப்படின்னா சியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரெயினுக்கு பேர் வந்து என்ன? சியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த ஃபோர்ஸும் சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸும் அதனால் உருவாகக்கூடிய ஆங்கிளும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். இதுதான் ரிஜிடிட்டி மாடலஸ். அதை தூக்கிட்டோம்னா ரிஜிடிட்டி மாடலஸ் அப்படின்னு, இல்லைன்னா சியர் மாடலஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடலஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. யங்ஸ் மாடலஸ், ரிஜிடிட்டி மாடலஸ் அண்ட் பல்க் மாடலஸ், பாய்சன் ரீசன் சொல்லிட்டு ஒரு 4 டேர்ம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மேம் நடத்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே தான் இங்கே வந்து பார்க்குறீங்க. பட் இங்கே வந்து ஒரு வித்தியாசத்தை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். எஸ், இதுக்கு 1% கூட குறைவில்லாமல் இங்கேயும் நடக்குது பாருங்களேன். ஒரு லேயர் இன்னொரு லேயரை டாமினேட் பண்ணுது. மேலே சியர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஆனால் இந்த ஆங்கிள் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ எக்ஸாம்பிள், இந்த குச்சி இப்படி நகருது ஒரு ஆங்கிள் தான். ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் நகருது. அடுத்த செகண்ட் இன்னும் நகருது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தட் என்டையர் அந்த கட்டையுமே ஹரிசாண்டலாக மாறி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. ஆங்கிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து சாதாரண சாலிடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து ஒன்று தான். ஓகேவா? தட் சியர் ஃபோர்ஸ் டவ் ஆர் சியர் ஸ்ட்ரெஸ் டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா அப்படின்னு சொன்னால் அது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சொல்லிடுவீங்க. பட் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அது போல் உங்களால் சொல்ல முடியாது. முடியாது. ஒரு குச்சி வைக்கிறீங்க தண்ணியில். அப்போ தண்ணி லேயர் பை லேயராக போகுது. சியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது இப்படி டிஃபார்ம் ஆகும், இப்படி ஆகும். அந்த குச்சி இப்படி போகும். இதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு லேயர் இன்னொரு லேயரை டாமினேட் பண்ணிகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? தட் மீன்ஸ் இது தீட்டா, இது θ1, இது θ2, இது θ3. அப்போ தீட்டாஸ் மாறிட்டே இருக்குது, டைமை பொறுத்து மாறிட்டே இருக்குது. அப்போ dθ டிவைடட் பை dt, இந்த டிஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டவ். அப்போ டவ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுங்க. டவ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு dθ பை dt அப்படின்னா இது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இப்போ ஒரு இடத்துல டைம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து இன்வால்வ் ஆகுது. டைமை பொறுத்து அந்த தீட்டா வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டைம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னாலே அங்கே நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இட் இஸ் ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின். ஓகேவா? சியர் ஸ்ட்ரெயின்னா என்ன? சேஞ்சு. ஓகேவா? சியர் ஸ்ட்ரெயின்னா என்ன? ஆங்கிளை சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின்னா என்ன? அந்த ஆங்கிள் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு அங்கே உருவாகிற ஸ்ட்ரெயின் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடையாது. அந்த ஸ்ட்ரெயின் அப்படின்றது கண்டினியூவாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கண்டினியூஸ் டிஃபார்மேஷன்ஸ். அப்போ
that tau is directly proportional to d theta by dt, which is equal to continuous என்னது continuous deformation. அப்ப that continuous deformation is called, அதை தான் நான் என்ன சொல்றேன்னா ஃப்ளோன்னு சொல்றேன். அப்ப what is flow டெக்னிக்கலி நீங்க வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் வந்து எழுதிக்கிறீங்க அப்படின்னு எப்பவுமே அங்க வாட் இஸ் வாட்டர் ஃப்ளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா a continuous deformation in the water, that is water flow. புரியுதா? கண்டினியூஸா ஒரு டிஃபர்மேஷன் தண்ணியில இருக்கு அப்படின்னா தட் இஸ் வாட்டர் ஃப்ளோ. வாட்டர் ஃப்ளோன்னா என்ன? அவ்வளோதானே வாட்டர் ஃப்ளோன்னா என்ன? எஸ், அவ்வளோதானே. கண்டினியூஸா டிஃபார்ம் ஆகுது, அதனால தான் ஃப்ளோ நடக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ வாட்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரியுதா? எஸ், சேஸ் ஆர் நோ? எஸ், continuous deformation is called water flow. இப்போ நம்ம டைரக்டா தண்ணிக்கான அந்த இயல்பை வந்து நம்ம வந்து பார்க்கலாம், வாட்டருக்கான அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வெயிட், இதை நீங்கள் வந்து டேபிள் ஃபார்மெட்டில் படிக்கிறது தான் நல்லது. நான் போன வாட்டி அப்படி தான் சொல்லி கொடுத்தேன், இந்த வாட்டி நான் அப்படி தான் நான் சொல்ல போகிறேன், டேபிள் ஃபார்மெட்டில். ஓகே, டேபிள் ஃபார்மெட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளூயிடுக்கான டைப்ஸ் பார்க்கணும். டேபிள் ஃபார்மெட் அப்படின்னா நீங்களே வந்து ஒரு டேபிள் வந்து உருவாக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ், ஃபஸ்ட்டு காலமே ப்ராப்பர்ட்டிஸ், சீரியல் நம்பர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்முலாஸ். ஓகேவா? அந்த அதுக்கான யூனிட்ஸை பொறுத்தவரை நீங்கள் 3 யூனிட் இருக்குது. எஸ்ஐ யூனிட், எம்ஜிஎஸ் யூனிட், எம்ஏஎஸ் யூனிட் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது எஸ்ஐ யூனிட்டை தெளிவாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். விஸ்காசிட்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் மற்ற யூனிட்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் யூனிட் முக்கியம். அந்த எஸ்ஐ யூனிட்டை டைமென்ஷனாக மாற்ற தெரியும். ஓகேவா? டைமென்ஷன், வாட் இஸ் மீன் பை டைமென்ஷன்? மாசு, லென்த்து, டைம், இதுதான் வந்து டைமென்ஷன்ஸ். எங்கேயாவது ஒரு இடத்துல கேஜி வருதுன்னா அப்போ மாஸ் போடணும், எங்கேயாவது ஒரு இடத்துல மீட்டர் வருதுன்னா அப்போ லென்த்து போடணும், எங்கேயாவது செகண்ட்ஸில் யூனிட் வருதுன்னா அப்போ வந்து டி போடணும், டைம் வந்து போடணும். இதுதான். ஸோ இந்த டேபிள் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. போர்ட்ரேட்டில் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சு வந்து ஃபார்ம் பண்ணுங்கள் குயிக்காக. இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம வந்து பார்ப்போம். பார்க்க நீங்கள் வந்து அதில் தேவைப்பட்ட அந்த ஃபார்முலா அப்படின்ற இடத்துல டயக்ராம் கூட வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? டயக்ராம் கூட போட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்க்கலாம் குயிக்காக. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் பார்க்க போகிறோம். குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி. இந்த டென்சிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் டென்சிட்டி அண்ட் வெயிட் டென்சிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டி டென்சிட்டியை மாஸ் டென்சிட்டிக்கு நிறைய பேர்லாம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். மாஸ் டென்சிட்டின்னு சொன்னாலும் ஸ்பெசிஃபிக் மாஸ் சொன்னாலும் ஒன்று தான். சரி, அதுக்கான ஃபார்முலா என்ன? we know that மாஸ் பை வால்யூம், அவ்வளோதான் மாஸ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் மாஸ். அப்படின்னா மாஸ் பை வால்யூம், ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ மாஸ் வந்து அங்கே வந்து இருக்குது, அவ்வளோதான் மாஸ் பை வால்யூம். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் மாஸ்னாலும் மாஸ் டென்சிட்டினாலும் ஒன்று தான், ஸ்பெசிஃபிக் மாஸ்னாலும் மாஸ் டென்சிட்டினாலும் ஒன்று தான். ஸோ இதுக்கான எஸ்ஐ யூனிட் என்னென்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். எப்பவுமே எஸ்ஐ யூனிட்டை தான் வந்து டைமென்ஷனாக வந்து மாற்றணும். கிலோகிராமை பொறுத்தவரையும் அது மாஸில் வந்து சேரும், மீட்டர் கியூபை பொறுத்தவரையும் அது லென்த்தில் வந்து சேரும், எல் கியூப்ல சேரும். பட் மீட்டர் கியூப் வந்து கீழே ரிவர்ஸில் இருக்குது. இது மேலே போச்சுன்னா மீட்டர் பவர் -3 மாறும். அப்போ எல் பவர் -3, டி பவர் 0 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 தான். ஓகேவா? ஸோ அங்கே எதுவுமே இல்லை. ஸோ டி பவர் 0 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், மொத்தமாகவே அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எம்ஜிஎஸ் யூனிட், எம்ஏஎஸ் யூனிட் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். அது எதுக்கு தேவையோ அதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு மாஸ் டென்சிட்டி அப்படின்னா என்னென்னா மாஸ் பை வால்யூம். ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் இவ்வளோ மாஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வெயிட் டென்சிட்டினா வெயிட் டென்சிட்டினாலும் ஓகேவா, வெயிட் டென்சிட்டினாலும் ஸ்பெசிஃபிக் வெயிட்னாலும் இங்கே பாருங்கள் ஸ்பெசிஃபிக் மாஸா, இப்போ அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் வெயிட்னாலும் வெயிட் டென்சிட்டினாலும் ஸ்பெசிஃபிக் வெயிட்னாலும்
யூனிட் வெயிட்னாலும் ஒன்று தான். மூணுமே ஒரே ஒரு மீனிங் தான். அப்போ வெயிட் பை வால்யூம் எஸ் சார், மாஸ் டென்சிட்டிக்கும் இந்த வெயிட் டென்சிட்டிக்கும் வேறு எப்படியா கனெக்ட் பண்ணலாமானா கனெக்ட் பண்ணலாம். மாஸ் இன்ட்டு கிராவிட்டி வெயிட்டில் இப்போ பாருங்கள், மாஸ் பை வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி, இட் மீன்ஸ் மாஸ் டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு வெயிட் டென்சிட்டி. புரியுதா நான் பேசுறது? மாஸ் டென்சிட்டி கொடுத்துட்டு வெயிட் டென்சிட்டி கேட்குறாங்கன்னா சிம்பிளி 9.81 மல்டிப்ளை பண்ணுங்க போதுன்ற. சிம்பிளி 9.81 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் வராது, அதுக்கு பதிலாக கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு வரும். நியூட்டன், கேஜிக்கு பதிலாக நியூட்டன் போடணும். இப்போ கிலோ நியூட்டன், அப்போ இதுக்கு என்ன டைமென்ஷன் வரும்? நியூட்டன் ஆர் கிலோ நியூட்டன். இதுக்கு என்ன நம்ம வந்து பார்த்துருப்போம்? ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இதான் நியூட்டன். அப்போ இதான் நியூட்டன் ஆர் கிலோ நியூட்டன் வாட் எவர். இந்த எம்ன்றது மாஸ்னா என்ன? கேஜி. ஏன்றது ஆக்சலரேஷன் என்ன? மீட்டர் பர் செகண்ட். அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதை நீங்கள் வந்து மாற்றணும். கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -2 and then divided by மீட்டர் கியூப். மீட்டர் கியூப் கேன்சல், ஏன்னா கீழே மீட்டர் கியூப் இருக்குல்ல. ஸோ கேஜி செகண்ட் பவர் -2 மீட்டர் பவர் -2. இப்போ நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? அப்போ கேஜினா மாஸ், செகண்ட்ஸ்னா டி பவர் -2, எம் மீட்டர்னா எல் பவர் -2, எம் எல் பவர் -2 டி பவர் -2. டைமென்ஷன்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மனப்பாடம் ஆகாது. ஓகேவா? அது ஓரளவு வந்து நமக்கு வந்து தெரியணும். இப்போ கிலோ நியூட்டன் அல்லது நியூட்டன்னா எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுட்டு வர ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணணும். ஓகேவா? டென்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குன்னு பார்த்தா மாஸ் டென்சிட்டி, அதை ஸ்பெசிஃபிக் மாஸ் சொல்லுவோம். அதே ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தா வெயிட் டென்சிட்டி, அதை ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் வால்யூம் அது என்ன ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னா, நீங்கள் பார்த்த இந்த ரெண்டு டென்சிட்டியோடைய ரெசிப்ரோக்கல் தான். ஒன்று மாஸ் டென்சிட்டியோடைய ரெசிப்ரோக்கல், அப்போ வால்யூம் பை மாஸ், இல்லை வெயிட் டென்சிட்டியோட ரெசிப்ரோக்கல் ஆர் வால்யூம் பை வெயிட். இப்போ புரியுதா நான் பேசுறது? ரெண்டு டென்சிட்டியுமே வந்து தலைக்கீழே தூக்கி போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்பெசிஃபிக் வால்யூம். இட் மீன்ஸ் மீட்டர் கியூப் பர் கேஜி ஆர் மீட்டர் கியூப் பர் கிலோ நியூட்டன். இட் மீன்ஸ் இங்கே இருக்கிறத அப்படியே வந்து உல்டாவாக வந்து போடணும். எது? இந்த டைமென்ஷனை அப்படியே வந்து உல்டாவாக போடணும். ஓகேவா? ஸோ நம்ம மொத்தம் 3 விஷயங்களை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நான் சொல்கிற எல்லாத்தையும் இந்த டேபிள் மேனரில் எழுதி முடிக்கணும், நாட் மோர் தென் தட். இதை தாண்டி நீங்கள் வந்து போகக்கூடாது. எக்ஸ்பிளனேஷன் மேனரில் எழுதக்கூடாது, டேபிள் மேனரில் மட்டும்தான் வந்து எழுதும். அப்போ ஒரு விஷயந்தான், நம்ம மாஸ் டென்சிட்டி பார்த்துட்டோம், வெயிட் டென்சிட்டி பார்த்துட்டோம், அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்துட்டோம். ஓகேவா? மாஸ் டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம், வெயிட் டென்சிட்டினா வெயிட் பை வால்யூம். ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ வெயிட் இருக்குது. வென்னவர் வெயிட் வந்து இன்வால்வ் ஆகிற இடத்துலலாம் கிராவிட்டி வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்ற அறிவு வந்து வேணும். ஓகேவா? அந்த சென்ஸ் வந்து இருந்தாலே வந்து போதும். ஓகே, 3 ப்ராப்பர்ட்டி புரியுதா? ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் மாஸ், ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ அடுத்தது அதுதான். ஓகேவா? என்னது? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினாலும் ரிலேட்டிவ் டென்சிட்டினாலும் both are same. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினாலும் ரிலேட்டிவ் டென்சிட்டினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? அட் 4 டிகிரி சென்டிகிரேட், 4 டிகிரி சென்டிகிரேட்டில் தண்ணிக்கான டென்சிட்டியோ, அண்ட் தென் இப்போ நீங்கள் வந்து ஃப்ளூயிட் பார்க்கும்பொழுது ஃப்ளூயிட்னா தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆயில் கூட ஃப்ளூயிட் தான், ஜூஸ் கூட ஃப்ளூயிட் தான், ஈவன் கேஸ் கூட ஃப்ளூயிட் தான். ஓகேவா? எனி ஃப்ளூயிடுக்கான டென்சிட்டி டிவைடட் பை வாட்டருக்கான டென்சிட்டி, ரெண்டுத்துடைய கம்பேரிசன் சார். போத் இப்போ மாஸ் டென்சிட்டியா வெயிட் டென்சிட்டியா எது நான் எடுக்கிறது? மாஸ் டென்சிட்டியா வெயிட் டென்சிட்டியா?
நீங்கள் எது எடுத்தாலும் ஒன்று தான் வரும். ஓகேவா? அப்போ ஏன் எது எடுத்தாலும் ஒன்றா வரும்? சே எக்ஸாம்பிள் மாஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிடு, இதை வெயிட் டென்சிட்டியாக மாற்றும்போது கிராவிட்டி. மாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இது வெயிட் டென்சிட்டியாக மாற்றும்போது கிராவிட்டி. கிராவிட்டி கெட் கேன்சல். அப்போ மாஸ் டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட், மாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கெட் கேன்சல். நீங்கள் என்ன பண்ணாலும் மாஸ் டென்சிட்டி எடுத்து கம்பேர் பண்ணாலும் வெயிட் டென்சிட்டி எடுத்து கம்பேர் பண்ணாலும் அது ஒரு ரேஷியோ கிடைக்கும். இது வெறும் சிம்பிளி ரேஷியோ தான். இந்த ரேஷியோக்கு நோ யூனிட், நோ யூனிட். ஓகேவா? யூனிட்லாம் வந்து இல்லை. ஓகே, நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டியை பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டியை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டியை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதுக்கு நோ யூனிட், இதுக்கு நோ யூனிட். ஓகே, ஸோ அடுத்தது கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பல்க் டென்சிட்டி அல்லது பல்க் மாடல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 3 இது தான். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி வார்த்தைகளை சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக் மாஸ், ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே, இந்த 4 வார்த்தையை வச்சு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்பெசிஃபிக் மாஸ், ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் மாஸ், ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. என்ன தெரியும்? நம்ம இதை மாதிரி ஒரு 4 வார்த்தைகளை வச்சு இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஃப்ரேம் பண்ணாங்கன்னா என்ன தெரியும்? ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மாடல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மாடல்ஸ் என்னென்னா பல்க் மாடலஸ். பல்க் மாடலஸ் வாட் இஸ் மீன் பை பல்க் மாடலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல தண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு பலூனில் காற்று ஊதி வச்சுருக்கீங்க. தண்ணியும் காற்று எல்லாமே இங்கே வந்து ஃப்ளூயிட் தான். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க. இந்த அழுத்தத்தை கொடுக்குறீங்க இல்லையா, அதனால் இங்கே ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது. தட் சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் டிபி. அந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர்னால இந்த என்டையர் வால்யூமும் சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை சேஞ்ச் இன் வால்யூம். ஆனால் அந்த வால்யூமை சேஞ்ச் இன் வால்யூம் சொல்லாமல் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினில் நம்ம வந்து பேச போகிறோம். வாட் இஸ் மீன் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். எப்பவுமே வந்து ஸ்ட்ரெயின்னா என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன், அதான ஸ்ட்ரெயின். ஓகேவா? இப்படி இருக்கக்கூடிய லென்த்து இப்படி எக்ஸ்ட்ராவாக வந்து லென்த் ஆகுதுன்னா டெல்டா எல், சேஞ்ச் இன் டெல்டா எல் பை ஒரிஜினல் எல். ஓகே, அதே போல் இப்படி இருக்கிற ஒன்று இப்படி மாறுது அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா. ஓகேவா? அதே போல் இப்போ என்டையர் வால்யூமே மாறுதுன்னா என்ன? சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். சம்திங் சேஞ்ச் இன் டைமென்ஷன், லென்த்தாக இருக்கலாம், 1 டைமென்ஷனாக இருக்கலாம், ஏரியாவாக இருக்கலாம், 2 டைமென்ஷனாக இருக்கலாம், வால்யூமாக இருக்கலாம், 3 டைமென்ஷனாக இருக்கலாம். சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன் இஸ் கால்டு ஸ்ட்ரெயின். அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகுனா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஏரியா சேஞ்ச் ஆகுனா ஏரியா ஸ்ட்ரெயின், லென்த் ஸ்ட்ரெயின் ஆகுனா லீனியர் ஸ்ட்ரெயின். அவ்வளோதான். அப்போ நான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர், அதனால் எவ்வளோ வால்யூம் ஸ்ட்ரெயின் வந்து நடக்குது, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். தட் இஸ் பல்க் மாடலஸ். ஓகேவா? அப்போ இப்போ நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியும் நான் நம்புகிறேன். பல்க் மாடலஸ்னா கே, பல்க் மாடலஸ்னா கே, பல்க் மாடலஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கான சிம்பிள் எப்சிலான் வி. ஓகேவா? இது தனியாக எழுதிக்கோங்க. சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். வால்யூம் சேஞ்ச் ஆகிறது மீட்டர் கியூப் தான், ஒரிஜினல் வால்யூமும் மீட்டர் கியூப் தான். கேன்சல் பண்ணால் நோ யூனிட். கீழே இருக்கிற டேர்முக்கு நோ யூனிட், மேலே இருக்கிற ப்ரெஷருக்கு மட்டும் யூனிட் இருக்குது. ப்ரெஷருக்கான யூனிட்டும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான யூனிட்டும் ஒன்று தான், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சா போதும்? டைமென்ஷன் கண்டுபிடிச்சா போதும். அப்போ பல்க் மாடலஸ்க்கு டைமென்ஷன் என்ன? எம் எல் பவர் -1 டி பவர் -2. எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சு பாருங்கள். நியூட்டன் என்ன? எம்ஏ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். சரி, எம்ஏக்கு பாருங்கள். எம்ஏனா மாஸ்னா கேஜி, ஆக்சலரேஷனா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகே, கேஜிக்கு பதிலாக எம், மீட்டர் ஸ்கொயரில் மீட்டர் 1 தான் இருக்கும், அது மேலே போயிடும். அப்போ மீட்டர் பவர் -1, அப்போ எல் பவர் -1. இங்கே எஸ் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா எஸ் பவர் -2, ஸோ டி பவர் -2. எம் எல் பவர் -1 டி பவர் -2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். எதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா பல்க் மாடலஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
பல்க் மாடலஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏன் இந்த பல்க் மாடலஸ் ரொம்ப முக்கியமா, இப்போ வந்து டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டி, வெயிட் டென்சிட்டி, எல்லா டென்சிட்டி கண்டுபிடிச்சி அதோடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை வால்யூம், வெயிட் பை வால்யூம் ரெண்டுத்துலேயுமே ரெசிப்ரோகேட் பண்ண வால்யூம் வந்து வருது இல்லையா? அதே போல் இங்கே வந்து பல்க் மாடலஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம், அந்த ப்ரெஷர்னால எவ்வளோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், தண்ணியை வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியுமான்னா தண்ணி எப்பவுமே கம்ப்ரஸ் பண்ண முடியாது. கம்ப்ரஸ்டு வாட்டர்னு ஏதாவது இருக்கா? கம்ப்ரஸ்டு வாட்டர், கம்ப்ரஸ்டு கேஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப கம்ப்ரஷன் அப்படின்ற அந்த ஒரு பேராமீட்டர் இல்ல கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்ற ஒரு குவாலிட்டி இல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தண்ணிக்கு இருக்காது, ஆனா கேஸுக்கு இருக்கு. கம்ப்ரஸபிலிட்டி. அப்ப கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். என்னது? கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து பார்க்க போறோம். தட் கம்ப்ரஸபிலிட்டி இஸ் நத்திங் பட், ஓகே, நீங்க பல்க் மாடலஸ் தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸி. 1 by bulk modulus which is equal to compressibility. 1 by bulk modulus which is equal to compressibility. ஓகேவா? இந்த டேர்ம். அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன? சேஞ்ச் பண்ணு, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை டிபி அப்படின்னு போடுங்க. வாட் இஸ் மீன் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்? சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் டிவைடட் பை டிபி. ஓகே, அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம்னா when compared to ஒரிஜினல் வால்யூம் எவ்வளோ அளவு சேஞ்ச் இன் வால்யூம் இருக்கு. ஒரு பலூன் இருக்கு, அது ஒரிஜினல் வால்யூம் ஊதி வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க அழுத்தும் போது எவ்வளோ அளவுக்கு அதுல வால்யூம் சேஞ்சஸ் இருக்கு, எவ்வளோ அளவுக்கு அது கம்ப்ரஸ் ஆகுது, தட் இஸ் கம்ப்ரஸபிலிட்டி. dv by v divided by delta p. ஓகேவா? dv by v divided by delta p, that is compressibility. in this compressibility இதுக்கும் வந்து நான் வந்து சொல்லிட்டேன், இதுக்கு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது, கீழே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் இருக்கு, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். பட் அதுவே வந்து ரெசிப்ரோகேட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம், மீட்டர் ஸ்கொயர் பர் நியூட்டன். அப்போ இதுக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா L power -1 T power -2 அப்படியே வந்து உல்டாவா மாறும், M power -1 L T ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். புரியுதா? யாரை பத்தி பேசுறேன்? கம்ப்ரஸபிலிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன். யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? கம்ப்ரஸபிலிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸ்பெசிபிக் வால்யூம், ஸ்பெசிபிக் வெயிட், ஸ்பெசிபிக் மாஸ், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, பல்க் மாடலஸ், கம்ப்ரஸபிலிட்டி. bulk modulus compressibility, bulk modulus compressibility, bulk modulus compressibility. ஓகே ஓகே ஓகே. ஒரு இடத்துல கான்ஸ்டன்டா பிரஷர் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? டிபியே இல்லைன்னு அர்த்தம். whenever the constant pressure acting, the bulk modulus will be 0. ஏங்க டிபின்னா என்னங்க? பிரஷர் சேஞ்ச் ஆகிறதுங்க. அங்கே ப்ரெஷரே சேஞ்ச் ஆகலை, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகுது. 1 மார்க்கில் கேட்குறான், வச்சுப்போமே. whenever கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படின்னா டிபி which is equal to 0. whenever டிபி which is equal to 0னா கே which is equal to 0. whenever the volume is constant, volume is constant, டிவி வாய்ப்பே இல்லை, 0. வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கு, வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கு. ஃபார்முலா என்ன? டிபி பை டிவி பை வி, 0 by anything, anything by 0. இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். மேலே ஏதோ ஒரு டிபி இருக்கு, anything by 0 which is equal to infinite. அப்போ பாருங்க கே, இதெல்லாம் இன்ஃபரன்ஸ். டிபி which is equal to 0னா கே which is equal to 0, பட் டிவி which is equal to 0னா கே which is equal to infinite. இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க, for the gas bulk modulus will be infinite whenever the volume is constant. statement number 1. ஒண்ணுமே புரியாது. அப்போ இன்டர்ரிலேஷன் தெரிஞ்சா மட்டும் தானே புரியும். நான் சொன்னது புரியுதா? பல்க் மாடுலஸ் வந்து இன்ஃபினிட்டா இருக்கும் எப்போ அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும் போது கேஸ்ல. எஸ், ரைட் தானே? அடுத்து பாருங்க, the bulk modulus will be 0 எப்போ அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் will be 0, இல்லை ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கிற பட்சத்தில். ஓகே, புரியுதா? ஈஸியா? அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இது மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து டேக்கிள் பண்ணிட முடியும் அப்படின்றத கொஞ்சம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய இன்னொரு டேர்ம் என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ற ஒரு டேர்ம். பட் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து பார்க்குறோம் அப்படின்னா பாஸ்கல் லாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மீன் பை பாஸ்கல் லா? யாருக்காவது தெரியுமா? பாஸ்கல் விதி, பாஸ்கல் லானா என்ன?
அது தெரிஞ்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ரொம்ப ஈஸி. சர்ஃபேஸ் டென்ஷன் தெரிஞ்சுன்னா கேபிலரி ரைஸ் ரொம்ப ஈஸி. சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலரி ரைஸ், அவ்வளோதான், சாப்டரே முடிய போகுது. ஓகே, பாஸ்கல்லா தெரியுமா? பாஸ்கல்லா எனிபடி? பாஸ்கல்லா தெரியுமா? பாஸ்கல் விதி, பாஸ்கல்லா ஃப்ளூயிட் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே மாதிரியான ப்ரெஷரை அது வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஒரே மாதிரி வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ்கல் விதி அல்லது பாஸ்கல்லா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் வென்னவர் ரெண்டு மீடியம் வந்து இன்டர்ஃபேஸ் ஆகும் பொழுது, ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், இது வந்து தொட்டி தண்ணி. ஓகே, 11 o'clock நான் முடிச்சிருவோமா? ஓகேவா, டோன்ட் வரி. இப்போ இந்த இடத்துல ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் இருக்குது. இது சுற்றி சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைரக்ஷன்ஸ் ப்ரெஷர் வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணும். ஓகேவா? எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணும். ஒரே மாதிரி தான். ஓகேவா? ஒரே மாதிரி தான். சாயிலை பொறுத்தவரையும் தான் வந்து அது வந்து கீழே ஒரு மாதிரியும் சைடில் ஒரு மாதிரியும் ஃபீல் பண்ணும். பட் ஃப்ளூயிடை பொறுத்தவரை எல்லாத்துலையும் ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணும். ஆனால் இன்டர்ப்ரெஸ் ஆகும்போது, அதாவது மேலே ஏர் கீழே வந்து தண்ணி, இதை மாதிரி பவுண்ட்ரி கண்டிஷன்ஸில் வரும்பொழுது அங்கே பவுண்டரியில் இருக்கக்கூடிய அந்த லேயரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணாது. ஓகேவா? கீழே ப்ரெஷர் அதிகமாகவும், ஓகே, மேலே ப்ரெஷர் கம்மியாகவும் இருக்கும். ஓகே, அப்போ இது ரிசல்டண்ட்டாக நான் மாற்றுறேன். வாட்டர் சர்ஃபேஸில் இருக்கிற ஃப்ளூயிட் ட்ராப்லெட்டில் ரிசல்டண்ட்டாக நான் வந்து மாற்றும் பொழுது கீழே ப்ரெஷர் அதிகமாகவும் மேலே ப்ரெஷர் கம்மியாகவும் இருக்கும். பி ஏர், பி வாட்டர். அப்போ எது அதிகமாக இருக்கோ அதை நோக்கி கீழே போகும் இல்லையா அந்த தண்ணி ட்ராப்லெட். அப்போ அந்த தண்ணி கீழ் நோக்கி தான் போகும். ஓகேவா? ரெண்டு சைடுமே கயிறு இழுக்கிற போட்டியில் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இழுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சைடு அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும்? கீழே போயிடும்ல, தள்ளிடும்ல, அதை போடும். அப்போ சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா வாட்டர் ட்ராப்லெட்டும் கீழே போகும். எல்லாமே கீழே போகும். எவ்ரி திங் டவுன். கீழே போயிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும். அந்த மேலே இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கீழே இருக்கிறது மேலே வரணும். அப்புறம் அதுவும் கீழே போகும், மேலே வரணும், கீழே போகும், கீழே போயிட்டே இருக்கும். பட் இது வந்து நேச்சுரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மலான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த வாட்டர் பாடியும் பார்க்கும்பொழுது அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அந்த அதிர்வை வந்து உங்களால் ஃபீல் பண்ணவே முடியும் அந்த சர்ஃபேஸில் மட்டும். ஏன்னா அந்த வாட்டரில் வந்து ப்ரெஷர் இம்பேலன்ஸ் இருக்கிறதால கீழே போகும். ஆனால் இது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது. ஓகேவா? இது நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் நீங்கள் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்க இப்படி வச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து கீழே சேக ஆகுறீங்கன்னா நான் என்ன பண்ணால் நீங்கள் வந்து கீழே போக மாட்டீங்க? இந்த ரெண்டு கயிறையும் பிடிச்சி நான் இழுக்கிறேன். ஓகேவா? இழுக்கும்போது என்ன ஆவீங்க? நீங்கள் இதில் அப்படியே ஸ்டேபிளாக உட்காருவீங்க. ஓகே, ஒன்றும் இல்லைப்பா, இது சின்ன வயசில் வந்து ஒரு கயிறில் ஒரு மிட்டாய் இருக்கும்ல, இப்படி பிடிச்சி இழுத்தா அது ஸ்டிஃப் ஆகும், சுருக்குனா கம்ப்ரஸ் ஆகும். பிடிச்சி இழுத்தா ஸ்டிஃப் ஆகும், சுருக்குனா கம்ப்ரஸ் ஆகும் இல்லையா? அதே போல தான் பிடிச்சி இழுத்தா வந்து ஸ்டிஃப் ஆகும், இல்லைன்னா கம்ப்ரஸ் ஆகும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஓகே, இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் கீழே போகிற ஃபோர்ஸை நீங்கள் தடுத்து நிப்பாட்டணும்னா சைடில் ரெண்டுத்துலேயும் ஃபோர்ஸ் கொடுக்கணும். சைடில் ரெண்டுத்தையும் எப்படின்னா இழுக்கணும். அதுதான் இழுக்கிற ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸு. எங்கே? இந்த சர்ஃபேஸில். அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ ரெண்டு வேறு வேறு மீடியம் மீட் ஆகிற இடத்துல சர்ஃபேஸில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, அப்போ அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்தவரையும் ஃபோர்ஸ் தான் சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்தவரையும் தட் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா பர்டிகுலர் லென்த்தில் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் பர் லென்த். சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்தவரை ஃபோர்ஸ் பர் லென்த். சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்தவரை ஃபோர்ஸ் பர் லென்த். ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, பட் பர்டிகுலர் லென்த்தில் வந்து ஆக்ட் ஆகுது. தட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். புரியுதா? இப்போ ஃபோர்ஸ்னா என்ன? நியூட்டன். லென்த்னா என்ன? மீட்டர். அப்போ இதை நான் வந்து மாற்றணும். ஓகேவா? நியூட்டன் பர் மீட்டர். அதுக்கு நான் டைமென்ஷன்லாம் கண்டுபிடிச்சா m(T⁻²)ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சர்ஃபேஸ் டென்ஷன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் சில விஷயம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் கேபிலரி ரைஸும் நடக்குது. கேபிலரி ரைஸ், கேபிலரி ஃபால்,
அதை பற்றி நம்ம இங்கே வந்து பார்க்கணும். அப்போ கேப்லரி ரைஸ் கேப்லரி ஃபால்ன்றது ஃப்ளூயிடுக்கான ப்ராப்பர்ட்டியான்னு கேட்டால் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது ஒரு ஃபினாமினா. சர்ஃபேஸ் டென்ஷன் தான் ப்ராப்பர்ட்டி. சர்ஃபேஸ் டென்ஷன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. ஓகேவா? அந்த ஃபினாமினாவை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா கேப்லரி ரைஸ் அண்ட் கேப்லரி ஃபால் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். கேப்லரி ரைஸ் கேப்லரி ஃபால் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, அப்போ கேப்லரி ரைஸ் கேப்லரி ஃபால் வந்து ப்ராப்பர்ட்டி இல்லையா? ப்ராப்பர்ட்டி இல்லை, அது ஒரு ஃபினாமினா. மைண்டில் வந்து வச்சுக்கோங்க, அது ஒரு ஃபினாமினா. ஓகே, மழை காலத்தில் தண்ணிக்கு மேலே பூச்சி மிதக்கிறதுக்கு ரீசன் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். பூச்சி ரேண்டமாக வந்து மூமெண்ட்லேயே இருக்கும் பாருங்கள், சர்ஃபேஸ் டென்ஷன் தான் வந்து காரணம். புழுலாம் மேலே வந்து மிதக்கிறதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சோப்பு போடுங்க, சோப்பு தண்ணி போடுங்க. அது போடும்போது என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன் பிரேக் ஆகிடும். புழு மேலே மிதக்காது, உள்ளே போயிடும். பூச்சி மேலே மிதக்காது, உள்ளே போய் செத்து போயிடும். ஓகேவா? துணியை ஊற வைக்கும் போது வெறுமனை தண்ணியில் ஊற வைக்கும் பொழுது தண்ணியோட துணி வந்து ஒட்டாது. காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ரெண்டும் வேற வேற மீடியம் மிங்கிள் ஆகிறதுல ஒரு லேயர் உருவாங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அதை உடைக்க சோப்பு பவுடர் யூஸ் பண்ணணும், சர்ஃபேஸ் டென்ஷனை உடைக்க. ஓகேவா? கடல் கொந்தளிப்பு அதிகமாகும் போது அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ண ஆயில் ஊற்றி விட்டுருவாங்க. ஆயில் ஊற்றும் போது என்னாகும், ஆயில் ஒரு லேயராக மேலே போய் உட்காந்து அதை அப்படியே மேலே கொந்தளிக்கிறத அப்படியே கிடைமட்டமாக வந்து மாற்றி விட்டுரும். சர்ஃபேஸ் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சர்ஃபேஸ் டென்ஷனை டிக்ரீஸ் பண்ணுறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் மாற்றலாம் தண்ணியுடைய மேற்பரப்பில். அந்த மேற்பரப்புன்றது ரெண்டு வேறு வேறு மீடியம் ஆக்ட் ஆகிற இடத்துல. ஓகேவா? ரெண்டு வேறு வேறு மீடியம் ஆக்ட் ஆகிற இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா? எஸ், ரெண்டு வேறு வேறு இடத்துல. ஓகே, கேப்லாரிட்டியை பற்றி பார்த்துடலாம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை, ஃபினாமினா. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, கேப்லாரிட்டி இஸ் ஏ ஃபினாமினா. அந்த ஃபினாமினா அப்படின்றது தண்ணியை மேல் நோக்கியும் போக வைக்கும், தண்ணியை கீழ் நோக்கியும் வர வைக்கும். தட் இஸ் கேப்லரி ரைஸ் ஆர் கேப்லரி ஃபால். எப்போ கேப்லரி ரைஸ் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வச்சுருக்கிறது தண்ணி. இந்த தண்ணியில் கண்டிப்பாக வந்து சர்ஃபேஸில் ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டியூப் வைக்கிறீங்க. டியூபுடைய டயா ரொம்ப முக்கியம், ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி இருக்கிற வாட்டர் லெவலை விட இந்த டியூப்பில் வாட்டர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ரைஸ் ஆகிருக்கு, கேப்லரி ரைஸ் ஆகிருக்கு. கேப்லரி ரைஸ் இன்கேஸ் த சேம் பிளேஸ், அதே தொட்டியில் தண்ணிக்கு பதிலாக எது இருக்குது அப்படின்னா மெர்க்குரி இருக்குன்னு வச்சுப்போமே. மெர்க்குரி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் வந்து ஒரு சின்ன டியூப் வந்து வைக்கிறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெவலை விட ஆல்ரெடி இருக்கிற மெர்க்குரி லெவல் இது. ஆனால் இந்த டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி கீழே போயிருக்கும். இதுக்கு பேர் வந்து என்ன, கேப்லரி ஃபால். இது கேப்லரி ரைஸ். இப்போ கேப்லரி ரைஸோ இல்லை கேப்லரி ஃபாலோ இது எதனால் நடக்குது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபினாமினா. நான் முதல்ல கேப்லரி ரைஸை பற்றி நான் வந்து பேசுகிறேன். தண்ணிக்குள்ள இல்லை மெர்க்குரிக்குள்ள சேம் மாலிகுலுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸுக்கு பேர் கோஹசிவ் ஃபோர்ஸ். களிமண் சீ சாயில் அப்படின்னு சொல்லுவோம், கொகசிவ் சாயில் சொல்லுவோம். களிமண், ஒரு களிமண் இன்னொரு களிமண் ஒட்டிக்கும், கொகசிவ் வந்து டாமினேட் பண்ணும். இப்போ இன்கேஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாலிகுல், வாட் இஸ் மீன் பை டிஃப்ரெண்ட் மாலிகுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கும் வாட்டருக்கும், கிளாஸுக்கும் மெர்க்குரிக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடசிவ் ஃபோர்ஸ். இப்போ இந்த தண்ணியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தட் கொகசிவ் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது அடசிவ் ஃபோர்ஸ் அதிகம். ஒரு க்ளூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெல்லோட ஒரு பேப்பரை வந்து ஒட்டி டேபிள் மேலே ஒட்டலாம். பேப்பர் வேற, டேபிள் வேற, ரெண்டு வேற மெட்டீரியல், ரெண்டு ஒட்டிக்குதா அடசிவ் ஃபோர்ஸ். இங்கே இந்த கண்ணாடிக்கும் கிளாஸுக்கும் இடையில இருக்கிற அடசிவ் ஃபோர்ஸு, சாரி ரெண்டுமே ஒன்று தானே, இந்த கிளாஸ் டியூபுக்கும் தண்ணிக்கும் இடையில இருக்கிற அடசிவ் ஃபோர்ஸு தண்ணிக்குள்ளே இருக்கிற கொகசிவ் ஃபோர்ஸை விட அதிகம். தட் கொகசிவ் ஃபோர்ஸை விட அடசிவ் ஃபோர்ஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இது அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கேபிலரி ரைஸ் ஆகுது. கேபிலரி ரைஸ் ஆகுது. பாருங்க, இந்த இடத்துல இந்த கிளாஸுக்கும் இந்த தண்ணி கடையில் கொகசிவ் ஃபோர்ஸ் அடசிவ் ஃபோர்ஸ் அதிகம். இந்த சர்ஃபேஸில் டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல டிடி இருக்குது. இந்த டிடி டென்ஷன் ஃபோர்ஸு இந்த இடத்துல அடசிவ் ஃபோர்ஸோட ஒன்று சேர்ந்து மேலே எழும்ப ட்ரை பண்ணுது. இதுக்கு அதை பிடிச்சிருக்கு. கீழே இருக்கிற கொகசிவை கம்பேர் பண்ணும்போது, தண்ணிக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது கிளாஸுக்கும் தண்ணிக்கும் இடையில இருக்கிற அடசிவ் ஃபோர்ஸ் பிடிச்சி இது மேலே ஏற ட்ரை பண்ணுது. இது மேலே ஏற ட்ரை பண்ணுது. புரியுதா? மேலே ஏற ட்ரை பண்ணுது. மேலே ஏற ட்ரை பண்ணுது. ஓகே, அதுதான் கடைசியில் மேலே ஏறி நிற்குது. மேலே ஏற ட்ரை பண்ணி அப்படியே மேலே ஏறி நிற்குது. இப்போ கொஸ்டின் ஏரியா எவ்வளோ ஹைட்டுக்கு அதால் மேலே ஏறி நிற்க முடியும் அப்படின்றது கொஸ்டின் ஏரியா. அதுதான் கேபிலரி ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? கேபிலரி ரைஸ்ன்னு சொல்லுவோம். கேபிலரி ரைஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? எப்படி கண்டுபிடிக்கலாம்? கேபிலரி ரைஸை கண்டுபிடிக்க ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. கேபிலரி ரைஸை கண்டுபிடிக்க ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி. கான்டாக்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் கான்டாக்ட் ஆங்கிளும் 90 டிகிரி விட கம்மியாக தான் இருக்கும். அது என்ன கான்டாக்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கிளாஸுக்கும் இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் போதில் இதுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் இது. கிளாஸ் இப்படி இருக்குது, டென்ஷன் ஃபோர்ஸ் இப்படி தானே போகுது. ஓகேவா? தட் இஸ் 90 டிகிரி விட கம்மியாக இருக்குது. 90 டிகிரினா இதுதான் 90 டிகிரி. 90 டிகிரி விட கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போ ரெண்டு கண்டிஷன் தான். அடசிவ் ஃபோர்ஸு கொகசிவ் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது கான்டாக்ட் ஆங்கிள் அப்படின்றது லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் தான். அந்த ரெண்டு கண்டிஷன்னால தான் அது வந்து கேபிலரி ரைஸ் வந்து அதிகமாகுது அப்படின்றத மைண்டில் வந்து வச்சுக்கணும். சரி, ஓகே. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா மேலே போகிற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு பிரித்து தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, நான் கேபிலரி ரைஸ் மட்டும் கால்குலேட் பண்ணேன். கேபிலரி ஃபால் இதே ஃபார்முலா தான். ஓகேவா? டியூபை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். தண்ணி மேலே போய் நிற்குது இயல்பான நிலையை தாண்டி. அப்போ மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? டென்ஷன் ஃபோர்ஸ். இங்கே ஆக்ட் ஆகிற ஆங்கிள் என்ன? டீட்டா. ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணணும். எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? இப்படி ஒரு இது இருக்குன்னா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, டி இருக்குன்னா, இது எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? இப்படி. இது டீட்டானா இது டி காஸ் டீட்டா, இது டி சைன் டீட்டான்னு ரிசால்வ் பண்ணலாம். அதே போல் இங்கே நான் ரிசால்வ் பண்ணுறேன். டிஆர் சிக்மா, சில புக்கில் சிக்மா கொடுத்துருப்பான், சில புக்கில் டி கொடுத்துருப்பான், ஏதோ ஒன்று. டி காஸ் டீட்டா. நான் இந்த ஒரு ஃபோர்ஸை மட்டும்தான் ரிசால்வ் பண்ணேன். பட் இது வந்து 360 டிகிரிலையுமே இருக்கும். ஓகேவா? இங்கே 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 சுற்றியுமே இருக்கும், தாமரையோடைய இதழ்கள் போல். அப்போ அத்தனை இதழையும் ஒன்று சேர்க்கணும்னா சர்க்கம்ஃபரன்ஸால் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. 2πr இன்ட்டு டி காஸ் டீட்டா. இதான் டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ். டோட்டலாக மேல் நோக்கி ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் 2πr அப்படின்றது சர்க்கம்ஃபரன்ஸ் டி காஸ் டீட்டா. அப்போ கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? இங்கே தண்ணி மேலே இருக்குல்ல, இது வந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதுதான் வெயிட்டு. வெயிட்னா என்ன? வெயிட் டென்சிட்டி வச்சு சொல்லுங்களேன். வெயிட் பை வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு வெயிட் டென்சிட்டி. ஐ வாண்ட் வெயிட், ஸோ தட் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போட்டால் முடிஞ்சிச்சா? வெயிட் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போட்டால் முடிஞ்சிச்சா? வெயிட்டுக்கான அர்த்தம், வெயிட் தான் ஃபோர்ஸு கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. வெயிட் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போட்டால் வெயிட் வந்து கிடச்சிடும். ஃபோர்ஸ் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதுதான். ஸோ ரோ இன்ட்டு வால்யூம். வால்யூம் என்ன? இது வந்து ஒரு ஹைட்டு, குறிப்பிட்ட ஹைட் வந்து ஏறி இருக்கு. இது சிலிண்ட்ரிக்கல். அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கான வால்யூம் என்ன அப்படின்னா மேலே இருக்கிற πr² இந்த ஹைட்டு போட்டால் வால்யூம் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், அப்போ வெயிட் விச் இஸ் ஈக்குவல் டு πr² இன்ட்டு ஹைட்டு இன்ட்டு டென்சிட்டி. இது
டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ அப்பர் டவுன்வர்ட் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். ஓகேவா? 2 pi r into t cos theta which is equal to pi r square h into density. Pi r square h into density. 2 pi r, r r square cancel. I want h. 2 pi cancel. 2 t cos theta divided by pi r square. இங்கே ஒரு r கீழே வந்துடும் into h which is equal to 2. அவ்வளோதான் முடிச்சு. இதை எனக்கு எப்படி வேணாலும் எழுதுவானுங்கம்மா. இதை எப்படி வேணாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம். அது ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. ஏன்னா ஆருக்கு பதிலாக d/2ன்னு போடலாம். அப்படி d/2ன்னு போட்டோம்னா d கீழே இருக்கும், 2 மேலே போயிடும். அப்போ 2 × 2 4 சிக்மா r t 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை இங்கே இருக்கிற d இன்ட்டு ஆமாம் இது டென்சிட்டி இல்லாமல் h இங்கே வச்சுக்கோங்க, டென்சிட்டி இங்கே எடுத்துருவாங்க. h இங்கே வச்சுக்கோங்க, டென்சிட்டி வந்து இங்கே எடுத்துருவாங்க. ஓகேவா? டென்சிட்டி புரியுதா? which is equal to h. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ ஜி டி. இந்த டென்சிட்டிக்கு பதிலாக ரோ ஜின்னு போட்டுக்கோங்க. வெயிட் டென்சிட்டி தானே நம்ம எடுக்கிறோம். மாஸ் டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு வெயிட் டென்சிட்டி. இல்லைன்னா ரோ டபுள்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ 4 சிக்மா ஆர் 4t காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ ஜி டி விச் இஸ் ஈக்குவல் டு h. ஆருக்கு பதிலாக d/2 பா, 2 மேலே போச்சுன்னா 4 பா, d பா இங்கே டென்சிட்டிப்பா. அவ்வளோதான். டென்சிட்டி ரோஜின்னு நான் சொல்லிக்கிறேன்ப்பா. அவ்வளோதான். புரியுதா? கேப்புலரி ரைஸ் அண்ட் கேப்புலரி ஃபால் புரியுதா? கேப்புலரி ரைஸ் அண்ட் கேப்புலரி ஃபால் புரியுதா? எஸ் ஆர் நோ? தெளிவாக புரியுதா? Yes, sir. Yes or no? Yes, yes, yes. Pressure inside a liquid droplet. Pressure inside a bubble tube. Pressure inside a water jet. அடுத்த கொஸ்டின் ஏரியா இதான். ஓகே சரி ஓகேம்மா. ஓகே நான் 11 o'clock நான் முடிச்சாகணும். ஒரு மீட்டிங் இருக்குது, நான் முடிச்சு விட்டுறேன். ஓகேவா? கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வாங்க. வில் டூ இட். ஓகே ஓகே இங்கே வாங்க பாருங்க. ஒரு ஒரு ட்ராப்லெட் தண்ணி இல்லை ஒரு பப்புள் இல்லை ஒரு ஜெட்டு, அது உடையாமல் எப்படி வருது? ஜெட்டு அந்த தண்ணி வந்து உடையாமல் எப்படி வருது? அப்போ இங்கே எல்லாத்துலேயுமே இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்வால்வ் ஆகுது. இப்போ லிக்விட் ட்ராப்லெட் அப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் இன்வால்வ் ஆகுது. சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு டென்ஷன், சர்ஃபேஸ் மேலே ஒரு டென்ஷன். அப்போ அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ளஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர், இது ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இந்த லிக்விட் ட்ராப்லெட் உள்ளுக்குள்ளே என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் கட் பண்ணுறேன். ஓகே உள்ளுக்குள்ளே என்ன ப்ரெஷர் இருக்குது, வெளியே இருக்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். கம்பேர் பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு. வெளியே இருக்கிறது சர்ஃபேஸ் டென்ஷனா, சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா ஆர்டின்னு சொல்லலாமா? சொல்லலாம். சுற்றி ஆக்ட் ஆகுதா? எஸ் சுற்றி ஆக்ட் ஆகுது. அப்போ சுற்றி ஆக்ட் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம்? சிக்மா இன்டூ பைடின்னு சொல்லலாமா? 2/r பைடின்னு சொல்லல சர்க்கம்ஃபரன்ஸை. ஓகே அப்போ சுற்றி ஆக்ட் ஆகிற சர்ஃபேஸ் டென்ஷன். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ப்ரெஷர். ப்ரெஷர் அதை ப்ரெஷரை ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ரெஷரை ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. தென் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஏரியா என்ன இருக்குது? இந்த சர்க்கிளுக்கான இந்த ஏரியா. அந்த ஏரியா என்ன? ஏரியா என்ன? பை டி ஸ்கொயர் பை 4. பை டி ஸ்கொயர் பை 4. ஓகே புரியுதா? புரியுதா? ஓகே இது வச்சு என்ன பண்ண முடியும்? இது வச்சு என்ன பண்ண முடியும்? பை கெட் கேன்சல். டி ஸ்கொயர் கெட் கேன்சல். ஐ வாண்ட் ப்ரெஷர். உள்ளே இருக்கிற ப்ரெஷர் தான் வேணும், வழிய வெளியே ஆக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷன் வேண்டாம். மைண்டில் ஏற்றிக்கோங்க. அப்போ ப்ரெஷர் மட்டும் வச்சுக்கோங்க. பி விச் இஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. 4 சிக்மா பை டி.
4 sigma by d. 4 sigma by d. Pressure inside a water droplet. In case pressure inside a bubble na என்னன்னா இதான் bubble. உள்ளுக்குள்ள எதுவும் இருக்காது. அப்ப அதை கட் பண்ண என்னன்னா தேங்காய் போல அப்ப என்ன ஆகுது, ரெண்டு லேயர்லயுமே டென்ஷன் சிக்மா வந்து ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணலாம், சிக்மா இன்டூ பை டி. ஆனா இது ரெண்டு வாட்டி ஆக்ட் ஆகுது. ஸோ 2 which is equal to pressure force into area pi d square by 4. I want P so that pi get cancelled. D square get cancelled. I want P so that 4 in the side போயிட்டுனா 4 into 2 8 sigma divided by D. 4 sigma by D க்கு பதிலா 8 sigma by D. அவ்வளவுதான். ஏன் அதுல ஒரு லேயர் இருக்கு, இதுல ரெண்டு லேயர் இருக்கு. அதுல ஒரு லேயர் இருக்கு, இதுல ரெண்டு லேயர் இருக்கு. ஆனா அதை விட இங்க பிரஷர் அதிகம், 8 sigma by D. உள்ள மெயின்டைன் ஆகிற ப்ரெஷர் அதிகம். ஸோ தட் கொலாப்ஸ் ஆகாம இருக்க. இதுதான் இதுக்கான அர்த்தம். ப்ரெஷர் இன்சைட் ஏ வாட்டர் டிராப்லெட், ப்ரெஷர் இன்சைட் ஏ பபிள் டியூப். வாட் இஸ் மீன் பை தட்? ஸோ அந்த பபிள் கொலாப்ஸ் ஆகாம இருக்க எவ்வளோ ப்ரெஷர் அடிஷ்னலாக உள்ளுக்குள்ளே தேவைப்படுது, எவ்வளோ ப்ரெஷர் அடிஷ்னலாக வாட்டர் டிராப்லெட்குள்ளே தேவைப்படுது, எவ்வளோ ப்ரெஷர் அடிஷ்னலாக வாட்டர் ஜெட்டுக்குள்ளே தேவைப்படுது. ஜெட் ஆல்சோ, வாட்டர் ஜெட்னா என்ன, தண்ணி போகுது இல்லையா, அதுதான். ஸோ வாட்டர் ஜெட்டு நான் வந்து கிராஸ் பண்ணுறேன், கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணும்போது என்ன இருக்கும், எஸ் இதான் கட் ஆகுது. சுற்றியும் அந்த டென்ஷன் ஃபோர்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை, சர்ஃபேஸ் டென்ஷனை சிக்மான்னு சொல்கிறேன். அந்த சிக்மா எல்லா டைரக்ஷனும் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறேன். if this is L, இது லென்த்து, இது டயா D, இது லென்த்து, இது டயா D. அப்போ என்ன பண்ணலாம், லென்த்தை கம்பேர் பண்ணும்போது டயா சின்னதாக இருக்கிறதுனால லென்த்தை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். டயா குட்டி, லென்த் அதிகம். ஸோ 2 times ஆஃப் லென்த், ஏன்னா இந்த சைடும் லென்த் இருக்குது, இந்த சைடும் லென்த் இருக்குது. 2 times ஆஃப் லென்த் இன்ட்டு சிக்மா. சரி, அப்போ ப்ரெஷர் ஆக்ட் ஆகிற ஏரியா இந்த ஏரியா, இது ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா மாதிரி தெரியும் டாப் வியூலேருந்து பார்க்கும்பொழுது. எல் இன்ட்டு டி, ஏரியாவை கால்குலேட் பண்ணும்போது எல் இன்ட்டு டி தான் போட்டாகணும். ஓகேவா? லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2L கம்பேர் பண்ணும்போது 2D கம்மி, அதனால் வெறும் எல்லை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அப்போ ப்ரெஷர் இன்ட்டு எல் இன்ட்டு டி, இது வந்து ஏரியாமா, இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்மா. ஐ வாண்ட் ப்ரெஷர்மா, LL get cancel ma, so that pressure which is equal to sigma by d ma. Simple முடிஞ்சிச்சு. 2 sigma by d ma, 2 sigma by d. அங்க 2 sigma இருக்கு, d வந்து அந்த சைடு போச்சா இதுவாயிடும். அப்போ பாருங்க, this is water droplet, sorry bubble, this is water droplet, this is cylindrical water jet. Okay, bubble, droplet, jet, droplet, liquid jet, bubble. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 sigma by d, இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 sigma by d, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 sigma by d. so that நீங்க cancel out பண்ணீங்க அப்படின்னா d sigma எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி 2, இங்க வந்து 2, இங்க வந்து 4 கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 4 into 2 is to 1. what is the ratio of pressure inside a water droplet and liquid jet? pressure inside a water droplet and pressure inside a liquid jet, அந்த pressure இடையில இருக்கிற ரேஷியோ என்ன? 2 is to 1. pressure inside a bubble, pressure inside a droplet, அந்த pressure இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன? ஆனா இது வந்து 4:2 போடலாமா?
ரேஷியோ அண்ட் ப்ரொபோசேஷன் நடத்தியாச்சா, அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்போ 4:2:1 இது மூணுத்துக்கு இடையில இருக்கிற ரேஷியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் யூ கேன் எஸ் போட்டுடலாம். இதை வந்து என்னென்னா 1:2ன்னு போடலாம்னு நினைக்கிறேன். 1:2 2:1 போட்டுக்கலாம். அதை ரெண்டுத்தை மட்டும் கம்பேர் பண்ணும்போது. ஒரே நிமிஷம் இருங்க. சரிம்மா, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்ததை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று தான். கேப்லரி ரைஸ், கேப்லரி ஃபால், ஓகேவா? அப்புறம் ப்ரெஷர் இன்சைட் எ வாட்டர் ட்ராப்லெட், ப்ரெஷர் இன்சைட் எ பபுள் டியூப், ப்ரெஷர் இன்சைட் எ திஸ், இது எல்லாமே ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மறுபடியும் கால் வருது, ஒரே நிமிஷம். ஓகேம்மா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைண்ட் மேப் உங்களால் அதை பார்த்தா வந்து உணர முடியும் நான் நம்புகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட்டே இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஓகேவா? ஃப்ளூயிட்னா லிக்விட், இதுவும் ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன, அண்ட் தென் ப்ரெஷர்னா என்ன, ப்ரெஷரை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்லலை. பட் ப்ரெஷர்னா என்ன, மாஸ் டென்சிட்டினா என்ன, கொகஷன் அண்ட் அடிஷன்னா என்ன, பல்க் மாடலஸ்னா என்ன, ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, அங்கே ஸ்பெசிஃபிக் வால்யூம் பற்றி பேசுகிறோம், இங்கே ஸ்பெசிஃபிக் வெயிட்டை பற்றி பேசுகிறோம், இங்கே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை பற்றி பேசுகிறோம். ஓகேவா? நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி இப்போ நான் நடத்த போகிறேன். அது ஒரு 10 minutes தான் ஆகும். நான் இப்போ நடத்திடுறேன். ஓகே, அந்த இந்த சைடு வந்து பாருங்களேன், ப்ராப்பர்ட்டிஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர். யூ ஜஸ்ட் இமேஜின் இங்கே டென்சிட்டி அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பொறுத்து அந்த டென்சிட்டி குறையும். டெம்பரேச்சர் அதிகமான டென்சிட்டி குறையும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இருக்குது எங்கள் கேஸ்க்கு. பட் லிக்விடுக்கு அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம், வால்யூம் இஸ் நத்திங் பட் டெம்பரேச்சர் அதிகமான எஸ் ரைட் தான். டெம்பரேச்சர் அதிகமான டென்சிட்டின்னா என்ன, மாஸ் பை வால்யூம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி குறையும். வால்யூம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி வில் ரெடியூஸ். ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன் சிமிலர் வே வெயிட் டென்சிட்டி எப்படி ஆகும், விஸ்காசிட்டி எப்படி ஆகும், நல்ல ஒரு ஒர்க்கு. கம்ப்ரஸபிலிட்டி பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. ஈவன் கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் ஏர் தான் அதிகம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கம்ப்ரஸபிலிட்டினாலே அது ஏருக்கு தான் அதிகம். ஸோ அதுலேயே வந்து என்னென்னா கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் ஏர் அண்ட் கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் வாட்டர், இது ரெண்டுத்தையும் வந்து என்னென்னா கொடுத்துட்டு ஐசோதெர்மல் ஃபார்முலாவையும் அடியாபெட்டிக் கண்டிஷனல் ஃபார்முலாவையும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்சைட் ஏ வாட்டர் ட்ராப்லெட், ப்ரெஷர் இன்சைட் ஏ பபிள், இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இங்கே சர்ஃபேஸ் டென்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது முடியல. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேப்லரி ரைஸை பற்றி கொடுத்துருக்காங்க, கேப்லரி ஃபாலை பற்றி கொடுக்குறாங்க, அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்த அத்தனையுமே ஒரு பேஜில் வந்து அடங்கிடுச்சு. ஓகேவா? ஒரு பேஜில் அடங்கிடுச்சு. புரியுதா நான் பேசுறது? நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மைண்ட் மேப் நான் தான் விசிபிள் பண்ணுவேன். சாஃப்ட் காப்பி நான் யாருக்கும் கொடுக்கல. இது ஹார்டாக பிரிண்ட் ஆகி உங்கள் கையில் கிடைக்கும். ஓகேவா? டோன்ட் வரி. அப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். எல்லா 5 AM கிளப்லையும் டெஃபினட்டாக ஒவ்வொரு 5 AM கிளப்லையும் மினிமம் ஒரு 2 மைண்ட் மேப்பாவது நான் வந்து எடுப்பேன். அது எனி சப்ஜெக்ட். ஓகேவா? அந்த மைண்ட் மேப்பை அப்படியே வந்து நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, அதை நான் இப்பயே நான் சொல்லிடுறேன். இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கான ஒரு வேல்யூ. வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் அட்மாஸ்பியரில் எவ்வளோ ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றது தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது கடல் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கடல் தண்ணியோடைய சர்ஃபேஸில் எவ்வளோ ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும், எவ்வளோ ஃபோர்ஸ் பை ஏரியா, அதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 1.01 bar ஆர் 101.325 பாஸ்கல். அண்ட் தென் 1 பாஸ்கலுக்கான வேல்யூ 1 Newton per meter square கொடுத்தாச்சு. அண்ட் தென் 1 பாருக்கான வேல்யூ 105 பாஸ்கல் கொடுத்தாச்சு. 1 டார்க்கான வேல்யூ 1 mm ஆஃப் மெர்க்குரின்னு கொடுத்தாச்சு. ஹெச்ஜினா மெர்க்குரி 1 mm ஹைட்டுக்கு நின்றுச்சுன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அதுதான் வந்து 1 டார்க்கான வேல்யூ. இல்லை 10.3 meters வாட்டரும் வந்து என்னென்னா ஆட் பண்ணலாம். ஓகேவா? நான் சொல்கிறேன், ஆட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கான வேல்யூ. ஸோ இப்போ நம்ம அடுத்தது எங்கே பார்ப்போம் அப்படின்னா விஸ்காசிட்டின்ற ஒரு பேராமீட்டர் பார்க்கணும். விஸ்காசிட்டி பார்த்துட்டா இந்த சாப்டர் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 minutes. ஓகேவா?
Now we are going to see the viscosity. Viscosity na என்னன்னு பார்க்கலாமா? புரியுதா? புரியுதா? Say or no? Content கொஞ்சம் கொஞ்சமா புரியுதா? Yes, sir. எல்லாருக்கும் Yes, sir. எல்லாருக்கும் புரியுது இல்லையா? யாருக்காவது ஏதாவது டவுட்னா இப்பயே கேட்டுருங்க. நீங்க டவுட் இப்பயே கேட்க அது கிளியர் ஆயிடும். இந்த சாப்டர் முடிக்க நீங்க படிச்சிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மாட்டம் நத்திட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தா உங்களுக்கு புரியலன்னு கடைசியில் வந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாது. தெளிவாக நான் சொல்லிட்டேன். கடைசி நேரத்தில் இதை நான் படிக்கல கொள்ளலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? வாரத்துக்கு 3 நாள் ஆர்சிசி கிளாஸ் ஃப்ரம் வெனஸ்டே இட் செல்ஃப். ஓகேவா? ஈவினிங் டைம் 6 to 8 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 நாள் மேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ஒரு 2 நாள் வந்து ஸ்டீல்கான கிளாஸஸ் இருக்கும். அண்ட் தென் என்னோட இந்த கிளாஸ் வந்து 1 day விட்டு 1 day வந்து இந்த கிளாஸும் இன்னொரு நாள் வந்து ஜிஎஸ் கிளாஸும் இருக்கும். இந்த மந்த்தை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாலே நாங்கள் நடத்த இதில் ஒரு 4 யூனிட் முடிச்சிடும் வச்சுக்கோங்க, படிச்சுட்டாலே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? கிராஸ் கோர்ஸ்லாம் கூட இந்த மந்த் முடிச்ச உடனே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? கிராஸ் கோர்ஸ் அப்போ ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஹைவே நான் தான் எடுப்பேன், அதை நீங்கள் அவங்களோட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஹைவே அண்ட் சர்வே. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதை நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நம்ம சொல்லுவோம். தண்ணி வந்து என்னென்னா லேயர் பை லேயராக தான் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அந்த லேயர் பை லேயர் ஃப்ளோவை நம்ம வந்து வெலாசிட்டி வச்சு பார்க்கும்போது பேரபோலிக்காக வந்து வேரி ஆகும். மேலே இருக்கிற லேயர் வந்து அதுக்கு கீழே இருக்கிற லேயரை விட கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? u + du அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ வெலாசிட்டி வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னா ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. கீழே இருக்கிற ஹைட்டை விட மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கீப் ஆன் இன்க்ரீஸிங். ஓகேவா? அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ வெலாசிட்டி அப்படின்றது ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அதே நேரத்தில் இந்த ஆங்கிள் பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள், அந்த ஆங்கிள் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ டைமை பொறுத்து ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுதுன்னா அது ரேட்டுன்னு சொல்லுவோம். ஹைட்டை பொறுத்து இல்லை டிஸ்டன்ஸை பொறுத்து ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை கிரேடியன்ட் சொல்லுவோம். கிரேடியன்ட்னா வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். ரேட் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆனால் இது ரெண்டுமே வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு du/dy அண்ட் தென் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு dθ/dt. அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்க்கணும் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் தான் டவ் which is equal to mu du/dy. that mu is nothing but viscosity. சார் இது எது போல இருக்கு? strength of material tau directly proportional to theta, tau which is equal to g theta. G is nothing but shear modulus. அந்த shear modulusum tau directly proportional to du/dy. Tau is equal to g du/dy. where sir g இல்ல mu. ஓகே, இங்க இருக்கிற gயும் இங்க இருக்கிற mu ஒண்ணு. ஓகே, ஃபைன். This mu is nothing but viscosity. This mu is nothing but viscosity. Formula, unit, dimension. எப்படி நான் derive பண்றது விஸ்காசிட்டிக்கு? mu is nothing but dynamic viscosity. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டைனமிக் கைனமேட்டிக் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம். இந்த வார்த்தைக்கு டைனமிக் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணுறோம், கைனமேட்டிக் இஸ் நத்திங் பட் வித்தவுட் கன்சிடரிங் ஃபோர்ஸ். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. tau which is equal to mu du/dy. எனக்கு I want mu, so that mu which is equal to tau du/dy. tauனா shear stress Newton per meter square. du na velocity கான changes with respect to distance. velocity na meter per second, distance na meter get cancel. 1/second or Newton meter square divided by s power -1. புரியுதா? இதுவும் மேலே போயிடுச்சுன்னா எஸ்ன்னு வரும். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு எஸ். நியூட்டன் என்ன? கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு எஸ். மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். ஃபைனலி என்னவா மாறும்? அது ஒரு மாதிரி மாறி நிற்கும்.
பட் அது அப்படிலாம் எடுத்துகிட்டு போகாமல் இப்படிலாம் ப்ரிசைஸாக மாற்றி டைமென்ஷன் கண்டுபிடிக்காம யூனிட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிடலாம். எப்படி முடிச்சிடலாம்? இதான் யூனிட், நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் பாஸ்கல் செகண்ட் சொல்லுவோம். பாஸ்கல்னா என்ன? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கல். செகண்ட் வந்து அப்படியே சொல்கிறோம். இப்போ பாஸ்கல்னா என்ன? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதோட செகண்ட் மல்டிப்ளை ஆகுனா பாஸ்கல் செகண்ட். அவ்வளோதான், அவ்வளோதான். நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் செகண்ட் which is equal to, நான் இப்படி கொண்டுட்டு வந்தது வந்து வீண் கிடையாது. இதை நீங்கள் டைமென்ஷனாக மாற்றலாம். அப்படி டைமென்ஷனாக மாற்றி கிடைக்கக்கூடிய வேல்யூ m l பவர் -1 t பவர் -1. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி. அப்போ கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்ன? டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்றது இதுன்னு சொல்லியாச்சு சார். டைனமிக் விஸ்காசிட்டி இது. டைனமிக் விஸ்காசிட்டிக்கு CGS யூனிட் சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கு. அதே நான் சொல்லிடுறேன். CGS யூனிட் இஸ் நத்திங் பட் கிராம் பர் சென்டிமீட்டர் இன்டு செகண்ட். ஏதோ மாதிரி இருக்குல்ல, நியூட்டனுக்கு பதிலாக கிராமு, செகண்டுக்கு பதிலாக செகண்டு, அது கீழே தான் வரணும். மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக சென்டிமீட்டர். இதோ இங்கே இருக்க மாதிரி. அது என்னன்னா அதுக்கு பேர் பாய்ஸ். எழுதிக்கோங்க. 1 பாய்ஸ் which is equal to 10 power -1 pascal second அல்லது 10 பாய்ஸ் which is equal to 1 pascal second. இப்படி எழுதிக்கலாம். என்ன, இதுக்கு முன்னாடி CGS யூனிட்டை நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. இப்போ CGS யூனிட்டை கன்சிடர் பண்ணணும். பாய்ஸ் அப்படின்றது CGS யூனிட் எதுக்காக அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டிக்கு. ஓகே 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 ஓகே. இப்போ கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அதையும் நான் சிம்பிளாக முடிச்சு விட்டுறேன். கைனமேட்டிக் ஒரு மீட்டிங் இருக்குது, நான் இதோட முடிச்சிடுறேன். 11:30க்குள்ளே அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னா யூடியூப் பட்டுன்னு வந்துருங்க. கட் ஆஃப் வேகமாக நம்ம வந்து பார்த்தலாம். அதுக்கான அனாலிசிஸ் பார்த்தலாம். தட் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் நத்திங் பட் டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி. சிம்பிள். டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டினா என்ன? கிலோகிராம் பர் மீட்டர் இன்டு செகண்ட் டிவைடட் பை டென்சிட்டினா என்ன? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். whenever simplify மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். ஓகேவா? இது SI யூனிட். இதை CGS யூனிட்டுக்காக மாற்றோம்னா மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இது CGS யூனிட். சென்டிமீட்டர் பர் செகண்டை ஸ்டோக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டோக்குன்னு சொல்லுவோம். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர் which is equal to 10 power 4 ஸ்டோக். ஸ்டோக் டு SI யூனிட், பாய்ஸ் டு SI யூனிட், SI யூனிட் டு பாய்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஃப்ளூயிடுக்கான டைப்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். என்னென்ன ஃப்ளூயிட் என்னென்ன வகைன்றது பார்க்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு இந்த கிளாஸ் இதோடு நான் முடிக்கிறேன். 11:30க்கு யூடியூப் லைவ். அதில் உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பாய். ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. தேங்க்யூ. நான் இந்த மந்த்துக்கான டார்கெட்டை மேக்ஸிமம் டைட் பண்ணி நான் கொண்டுட்டு போய் முடிக்க நான் பார்ப்பேன். ஓகேவா? நீங்களும் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா எனக்கு கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ, பாய்.